ரைட். நேற்று என்ன பார்த்தோம்? பிளான்ட்டில் சர்க்குலேஷன் பார்த்தோம். இது மாதிரி இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்கில் சர்க்குலேஷன், எல்லாம் அனிமலில் என்ன சர்க்குலேட் பண்ணுவாங்க? ஃபுட்டு, வேஸ்டேஜஸ். கரெக்டாக? யார் எடுத்துகிட்டு போவாங்க நம்ம உடம்புல? ரத்தம். ஃபுட்டு எது? கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீன், மினரல்ஸு, விட்டமின்ஸ், ரஃபேஜ், வாட்டர். அப்புறம் இன்னொரு ஆள் யார்? முக்கியமான ஆள் யார் சொல்லுங்க? வெரி குட், ஆக்சிஜன். அப்புறம் கழிவை எடுத்துகிட்டு போகணும். கழிவு எது? யூரியா, கார்பன் டை ஆக்சைடு. வெரி குட். இரத்த சிவப்பு நிறம் கொண்ட திரவ இணைப்பு திசு ஆகும். அவன் தானே இணைப்பு திசு, கனெக்டிவ் டிஷ்யூ. உடல் சுற்றோட்டத்தில் முக்கியமான ஊடகம். ஊடகம்னா கருவி. ரத்தத்தில் இருக்கக்கூடிய பகுதி பொருட்கள். பிளாஸ்மா அன்றைக்கி கேட்டிங்களா? யாருமே இல்லை தானே? இருக்காங்களா? இன்னும் கொஞ்சம் திறந்து வைங்க. அப்படியே இருக்கட்டும். பிளாஸ்மா மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கொலன்னு தண்ணி மாதிரி இருக்கும், நிறமற்றது அது. ஓகேவா? அதில் தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலாம் அதில் தான் போகும், ஒட்டியிருக்கும். அப்புறம் ஆன்டிபாடி அப்படிம்பாங்க. ஆன்டிஜென் சொல்லாமல் ஆன்டிஜென். இப்போ ஏதாவது மைக்ரோப்ஸ் போகுது அப்படின்னாக்கா அதை கொல்றதுக்கான மருந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், மாலிக்யூல். அதோட சாம்பிள்லாம் அதில் தான் இருக்கும். இதில் அந்த மேட்ரிக்ஸில். அப்புறம் அந்த பிளாஸ்மா, அதில் என்ன மிதக்கும்? வேறு செல்கள் இருக்கும். பிளாஸ்மாவை பற்றி சொல்கிறாங்க. ரத்தத்தில் 55% பிளாஸ்மா தான் இருக்கும். காரத்தன்மை உடையது. இங்கிலீஷில் நம்ம காரத்தன்மைக்கு அசிட்டிக்கா? பேஸில் பேஸ். உயிரற்ற செல் உட்பொருட்களை கொண்டுள்ளது. ஓகேவா? உயிரற்ற செல் உட்பொருட்களை கொண்டது. உயிரற்ற பொருட்கள் என்னென்ன சார்? கரிம பொருட்களான கரிம பொருள் என்னென்னு பார்த்தோம். இங்கிலீஷில் ஆர்கானிக் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். உயிரினங்களால் உருவாக்கப்படக்கூடிய மாலிகூல்ஸ், மூலக்கூறு. ஓகேவா? அதில் என்ன இருக்கும்? கட்டாயம் கார்பன் இருக்கும். கார்பன் இருக்கிறது எல்லாமே ஆர்கானிக்கா? இல்லை. புரதங்கள், குளுக்கோஸ், யூரியா, நொதிகள், ஹார்மோன்கள், தாது உப்புக்கள், விட்டமின்கள் எல்லாம் இருக்கும். ஹார்மோன் எங்கே? யார் சுரப்பா? நாளமில்லா சுரப்பிகள் இருக்கும். தைராய்டு, தலாமஸு, ஹைப்போதலாமஸு எல்லாம், இதெல்லாம் அதில் இருக்கும். இரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்கக்கூறுகள், உயிர் உள்ளது, அதெல்லாம் அப்படி வச்சுக்கோங்க. இரத்த சிவப்பணுக்கள், ஆர்பிசி. அதுக்கு இன்னொரு பேர் என்ன? எரித்ரோசைட். இரத்த வெள்ளை அணுக்கள், டபிள்யூபிசி. அதுக்கு பேர் லீகோசைட். கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இந்த சின்ன எக்ஸாம்லாம், போலீஸ், எஸ்ஐ அதெல்லாம் கேட்பாங்க. யூபிஎஸ்சியில் கேட்பான். அடுத்தது இரத்த தட்டுக்கள், பிளேட்லெட். அதுக்கு பேர் என்னது? த்ரம்போசைட்ஸ். இரத்த சிவப்பணுவோட வேலை என்னன்னு பார்த்தோம். இரத்த சிவப்பணு ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகணும். எங்கே? எல்லா செல்லுக்கும். அப்புறம் அவ்வளோதானா? என்ன கழிவு? கார்பன் டை ஆக்சைடை ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வரணும். இதுதான் அவரோட வேலை. ரத்த சிவப்பாக இருக்கிறதுக்கு யார் காரணம்? ஹீமோகுளோபின்னா என்ன?
அது ஒரு மாலிகுல் அது மேலே ஒட்டிக்கிட்டு இருக்கும். அது எதால் ஆணுச்சு? இரும்பு. ஹீமோகுளோபின் எதால் ஆணுச்சு? இரும்புனால் ஆணுச்சு. எரித்ரோசைட். அதிக அளவில் காணப்படக்கூடிய இரத்த செல் அதிகமாக காணப்படுறது தான். எங்கே உற்பத்தி ஆகுது இது? எலும்பு மஜ்ஜையில். சுவாச நிறமியான ஹீமோகுளோபினை கொண்டுள்ளதால் இரத்தம் சிகப்பாக காணப்படுது. ஏன் சுவாச நிறமின்றாங்க? ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிறது அவர் தான். பாலூட்டிகளில் முதிர்ச்சி அடைஞ்ச இரத்த சிவப்பணுவில் செல் நுண்ணுறுப்புகள் மற்றும் உட்கரு காணப்படுவதில்லை. பாலூட்டிகளில் முதிர்ச்சி அடைஞ்ச இரத்த சிவப்பணுவில் உருவாகிற சிவப்பணுவில் இருக்காது. உருவாகிறதில் இருக்கும், முதிர்ச்சி அடைஞ்சதில் இருக்காது. நுண்ணுறுப்புகள் நியூக்ளியஸ்லாம் இருக்காது. என்ன காரணம்னு பார்த்தோம்? அதெல்லாம் இருந்தாக்கா இப்படி பள்ளமாக இருக்காது. சரியா? இப்படி பள்ளமாக இருக்கிறனால பரப்பு அதிகமாக இருக்கும். பரப்பு அதிகமாக இருந்தால் அதிகமான ஹீமோகுளோபின் இருக்கும். அதிகமான ஹீமோகுளோபின் இருந்தால் அதிகமாக ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போக முடியும். ஓகேவா? காரங்க 2 பேர் தலை கீழே தொங்கிட்டு இருக்கு. பாரதி ராஜாவா? உங்கள் பேருமா? சசிகுமார். கவனிங்க. என்ன செல்ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கீங்களா? கவனிங்க. இருபுறமும் குளிந்து தட்டு வடிவம் உடையது. இவற்றோட வாழ்நாள் எவ்வளவு? 120 நாள். ஆக்சிஜனை நுரையீரலில் இருந்து திசுக்களுக்கு கடத்தும். இரத்த வெள்ளை அணுக்கள் லீகோசைட். இவரோட வேலை என்னன்னு பார்த்தோம்? இராணுவ வீரர். வேலை என்ன? தேவையில்லாத மைக்ரோப்ஸ் உள்ளே போச்சுன்னா அதை பிடிச்சி கொண்டுருவார். அதுக்குள்ளே என்ன பண்ணணும்னா நம்ம உடம்பு அந்த மைக்ரோப்ஸை கொல்றதுக்கு தேவையான மருந்து கண்டுபிடிச்சிடும், தயாரிக்கும், சிந்தசிஸ் பண்ணும். ஓகேவா? ரைட். இவை நிறமற்றவை, ஹீமோகுளோபின் காணப்படுவதில்லை, உட்கரு கொண்டவை. எதுக்கு? வெள்ளை அணுக்களுக்கு உட்கரு கொண்டவை. இவை எலும்பு மஜ்ஜை மற்றும் மண்ணீரல், தைமஸ், நிணநீர் முடிச்சு போன்றவற்றில் காணப்படுகிறது. இரத்த வெள்ளை அணுக்கள் அங்கெல்லாம் இருக்கும். நிணநீர் தெரியும், ஆமாவா? என்னது அது? ஒரு ஆர்பிசி இல்லாத ஒரு தண்ணி மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி. நிணநீர் முடிச்சுனாக்கா அது உற்பத்தி ஆகிற இடம். இந்த நிணநீர் உற்பத்தி ஆகிற இடம். சரியா? அதான் நிணநீர் முடிச்சு. அண்டம் கட்டுதுன்னு சொல்லுவாங்கள்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அண்டம் கட்டிக்கிச்சு, கையில் காயம் ஏற்பட்டுச்சுன்னா இங்கே நெறி கட்டிக்கும். எங்கெங்கெல்லாம் நெறி கட்டுதோ அந்த இடத்துலலாம் நிணநீர் முடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ரைட். அங்கெல்லாம் இருக்குது. அமிமா போன்று நகரக்கூடியது எது? இரத்த வெள்ளை அணுக்கள். அதில் எத்தனை? அதான் இங்கெல்லாம் தான் சொல்லிட்டானே. எலும்பு மஜ்ஜை, மண்ணீரல், தைமஸு, நிணநீர் முடிச்சு காணப்படுகிறதுனா அதுதான் உருவாகிற இடம் தான். நியூரோஃபைல், ஈஸ்னோஃபில், பேசோஃபில்லு, லிம்போசைட், மோனோசைட். இத்தனை வகை இருக்குது வெள்ளை அணுக்களில். ஓகேவா? ரைட். இரத்த வெள்ளை அணுக்கள் 2 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. ஒன்று வந்து என்னது? துகள்கள் உடையது, இந்த மாதிரி பொறியாக இருக்கும் மேலே. துகள்கள் அற்றது கிரானுலர், கிரானுலோசைட்ஸு, ஏ கிரானுலோசைட். ஏ அப்படின்னா அர்த்தம் ஆப்போசிட்டு, கிரைன்ஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். துகள்களுடைய செல்கள் ஃபஸ்ட்டு 3, 1 2 3 இருக்கா? இது லைட்டாக புள்ளியாக இருக்கா? இன்னும் கொஞ்சம் நேரமாக இருக்குது. இதெல்லாம் நிறையா இருக்குது. பேசோஃபில், ஈசினோஃபில், நியூட்ரோஃபில், மொத்தம் 5 வகை இருக்குது வெள்ளை அணுக்களே.
இதில் துகள்கள் உடையது 3 டைப்பு. நியூட்ரோஃபில்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, படத்தை பார்த்தாவே தெரியுதா. உட்கரு 2லேருந்து 7 கதுப்புகளை கொண்டு இருக்கும். கதுப்பு இந்த மாதிரி, இது வந்து ஒரு கதுப்புன்னு சொல்லுவாங்க. மொத்த வெள்ளை அணுக்களில் 60லேருந்து 65% அவங்க தான் இருக்காங்களாமா. நோய் தொற்று வீக்கத்தின் போது இவற்றின் எண்ணிக்கை அதிகரிக்கும். வீக்கனான்னு அர்த்தம், ஏதோ உள்ள மைக்ரோப்ஸ் உள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம். அதை போய் பிடிக்கிறதுக்காக அவங்க நிறைய பேர் வருவாங்க. அடுத்தது ஈசினோஃபில்ஸ். உட்கரு 2 கதுப்புகளை கொண்டு இருக்கும், படத்தை பார்த்தாவே தெரியும். மொத்த வெள்ளை அணுக்களில் 2லேருந்து 3% தான் இருக்குமா. இதெல்லாம் நம்ம முன்னாடி படிச்சிருக்க மாட்டோம், ஒரு வெள்ளை அணுக்கள் மட்டும் படிச்சிருப்போம். பாருங்க, இப்போ எத்தனாவது, 9th எத்தனாவது, இது 10th இருக்குது. +1 +2 தான் படிச்சிருப்பீங்க பயாலஜியில். தெரிஞ்சா சில ஒட்டுண்ணி தொற்று ஒவ்வாமை ஏற்படும் பொழுது இவற்றின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இதுவும் அதே மாதிரி தான், மைக்ரோப்ஸ் தான். ஒவ்வாமை, அலர்ஜி, நச்சுக்களை அழித்தல், நச்சு முறிவினை ஏற்படுத்துவது ஈஸ்னோஃபில்களின் முக்கியமான வேலை. என்னென்ன வேலைன்னு பார்த்துக்கோங்க. நோய் தொற்று வீக்கத்தில் இது ஒவ்வாமை, ஒட்டுண்ணி தொற்று, அதேமாதிரி நச்சுக்களை அழித்தல், அதான் அவங்களோட வேலை. பாலூட்டிகளில் ஆர்பிசியில் செல் நுண்ணுறுப்புகளும் உட்கருவும் காணப்படுவதில்லை. ஏன்? அதான் நம்ம முன்னாடி தான் சொல்லிட்டேன். அச்செல்லானது இருபுறம் குளிர்ந்த அமைப்பை பெற்று அதிக அளவு ஆக்சிஜனை இணைவதற்கு மேற்பரப்பினை பெற்றுள்ளது. ஆர்பிசியில் மைட்டோகாண்ட்ரியா இல்லாதிருப்பதால் அதிக அளவு ஆக்சிஜனை திசுக்களுக்கு கடத்துவதை அனுமதிக்கிறது. ஆர்பிசியில் மைட்டோகாண்ட்ரியா இருக்காது. மைட்டோகாண்ட்ரியாவில் என்ன வேலை நடக்கும்? அதான் எந்த நுண்ணுறுப்புமே இருக்காது. மைட்டோகாண்ட்ரியாவும் இருக்காது. ஆக்சிஜன் இவர் சாப்பிடாம மற்றவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுப்பார். இல்லைனா என்ன பண்ணும்? அந்த மைட்டோகாண்ட்ரியா எல்லா ஆக்சிஜனையும் உறிஞ்சிக்கும். அதான் சொல்கிறாங்க. எண்டோபிளாச வலைப்பின் இல்லாது இருப்பதனால், அதான் எதுவுமே இல்லை அதில், அதெல்லாம் சொல்கிறாங்க. மெல்லிய இரத்த தந்துவிகள் அதிக மீளும் தன்மை பெற்று ஆர்பிசி எளிதாக ஊடுருவுகிறது. ஊடுருவுனா ரத்தத்தில், அதாவது திசுக்களுக்குள்ளெல்லாம் நாம ஊடுருவி போகும். அதான் சொல்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. அடுத்தது பேசோஃபில் 0.5 to 10% வரைக்கும் இருக்குமா. என்ன கதுப்புடைய? மெல்லிய கதுப்பு 5லேருந்து 10% வரைக்கும் இருக்கும். வீக்கங்கள் உண்டாகும் பொழுது வேதிப்பொருள்களை வெளியிடுது. வீக்கம் ஏற்படும் பொழுது வேதிப்பொருளை வெளியிடும். துகள்கள் அற்றது லிம்போசைட்டு, மோனோசைட். இவற்றோட சைட்டோபிளாசத்தில் என்ன இருக்காது? துகள்கள் இருக்காது. சைட்டோபிளாசம்னா என்ன? மேடம் சொல்லுங்கள் மேடம். தெரியலையா? ஐயோ, சைட்டோபிளாசம் எத்தனை தடவை அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிட்டோம். செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய கொலான்னு உள்ள பார்ட்டு சைட்டோ. ரைட். அடுத்தது லிம்போசைட். சும்மா கதை மாதிரி கவனிங்க. 20லேருந்து 25% வரைக்கும் இருக்கும். வைரஸ், பாக்டீரியா நோய் தொற்றிலும் பொழுது இவை எதிர்பொருளை உண்டாக்குறது. ஆன்டிபாடி. எதிர்பொருள்னா என்ன அர்த்தம்? எதிர்பொருள்னா என்ன அர்த்தமா? பயாலஜி எதை அழிக்கக்கூடிய? வெரி குட். நம்ம உடம்புக்கு தேவையில்லாத நுண்ணுயிரை அழிக்கிறதுக்கான மருந்து, அதான் ஆன்டிபாடி. ஓகேவா? ரைட். அடுத்து மோனோசைட். லூக்கோசைட்டுகளுக்கு மிகப்பெரியவை. ஆமாம், லூக்கோசைட்லேயே அதாவது வெள்ளை அணுக்களே மிக பெருசாமா மோனோசைட். அப்படியா இருக்குது? அமீபாய்டு வடிவம் கொண்டவை. மொத்த வெள்ளை அணுக்கள் 5லேருந்து 6% இருக்கும். விலங்கு செல்கள் ஆதலால் பாக்டீரியாவே விழுங்குகிறது. பாக்டீரியா விழுங்கிருமா? அது இதோட வேலையாக அதுதான்.
தேவையில்லாத பாக்டீரியா போச்சுன்னா என்ன பண்ணிடும், விழுங்கிடுவார். அவ்வளோதான். இப்போ 5 வகை, அவங்களோட பர்சன்டேஜ் எவ்வளவு, அவங்க எப்போ அதிகமாக உற்பத்தி ஆவாங்க, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இரத்த தட்டுக்கள். இரத்த தட்டுக்களோட வேலை என்னன்னு பார்த்தோம், உறைய வைக்கிறது. காயமாயிருச்சு அப்படின்னா இரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும், அதை உறைய வைக்கும். அவ்வளோதான். த்ரம்போசைட் ரொம்ப சிறியதாமா, நிறமற்றவை, எதுவும் உட்கரு கிடையாது. இதுலேயும் உட்கரு கிடையாது. வெள்ளையணுக்களில் மட்டும்தான் இருக்குது. சிவப்பணுவிலையும் கிடையாது, இதுலேயும் கிடையாது. ஸோ சின்னதாக இருக்குது. 1 கன மில்லிமீட்டர் ரத்தத்தில் இவ்வளோ இருக்கணும். 1 கன மில்லிமீட்டரில் இவ்வளோ இருக்கும். அப்படியேப்பா 2.5 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும் இருக்கும். 1 கன மில்லிமீட்டரா, மில்லிமீட்டர். மில்லிமீட்டர்னா என்னது, 1 சென்டிமீட்டரில் 10ல் 1 பங்கு, அதுதான் 1 மில்லிமீட்டர். கரெக்டா? அந்த அளவு ஒரு டப்பா எடுக்கணும். இன்றைக்கி உண்டு தான் இருக்கும், இதோட சின்னதாக இருக்கும், இதோட சின்னது. அந்த டப்பா அளவுக்கு ரத்தத்தை எடுத்திங்கன்னா அதில் எத்தனை இருக்குமா, எத்தனை இருக்குமா, 2.5 லட்சத்துலேருந்து 4 லட்சம். ரொம்ப சின்னது. 10 நாள் தான். சிவப்பணுவோட வாழ்நாள் எவ்வளவு, 120 நாள். அடுத்தது ரத்தம் உறைவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. காயங்கள் இருக்கும் பொழுது ரத்த உறைதலை ஏற்படுத்தி இரத்தப்போக்கை தடுக்கும். இதோட அளவு இல்லைனா தான் என்ன ஆகும், ரத்தம் நிற்காது. அந்த ஈட்டி படத்தில் வரும்ல, ஈட்டி படம் தானே. அனீமியா. அனீமியானா என்னன்னு பார்த்தோம். அப்படின்னா என்னது, ஒன்றும் ஆர்பிசி செல்லு இருக்காது. அப்படியே இருந்தாலும் ஆர்பிசியை சுற்றிலும் ஹீமோகுளோபின் இருக்காது. அப்போ ஹீமோகுளோபின்லாம் என்ன பண்ணாது, ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகாது. ஆக்சிஜன் எடுத்துகிட்டு செல்லுக்கு போகலை அப்படின்னாக்கா என்ன நடக்காது, கார்போஹைட்ரேட் உடையாது. கார்போஹைட்ரேட் உடையல்னா எனர்ஜி கிடைக்காது. எனர்ஜி கிடைக்கலாம் என்ன நடக்காது, வேலை நடக்காது. ஆள் டெட் பாடி மாதிரியே இருப்பான். மாப்பிள்ளை அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா ரொம்ப நேரம் கழித்து திரும்புவான். அப்படியே ஆளே ஒரு மாதிரியே அப்படியே தான் ரோபா மாதிரியே நடப்பான். அப்படியே தூக்கமாக வரும். அப்படியே ஒரு சிலருக்கு பர்மனெண்ட்டாகவே இருக்கும். அப்படி ஒரு சிலருக்கு டெம்பரவரியாக குறையும். அவங்களாம் தூக்கமாக வரும், மூச்சு வாங்க அதிகமாக, சரியா பசி எடுக்காது. ஏன் பசி எடுக்காது, ஆக்சிஜன் போகல, கார்போஹைட்ரேட் உடைக்க முடியாது. அப்போ சோறு எப்படி உள்ளே வாங்கும், சரியா? யாருக்கு பசிக்கு, உனக்கு பசிக்காதம்மா, பசிக்குமா, சரி. அடுத்தது எண்ணிக்கை குறைவதால் இருக்காது. ஏன் அது கம்மியாக இருக்குது, இரத்த சோகைக்கு காரணம் என்ன, விட்டமினா, இரும்பு சத்து கம்மி. என்ன கம்மி, இரும்பு சத்து கம்மி. நல்லா கீரையெல்லாம் சாப்பிட சொல்லுவாங்க. கீரை, ஈரல், அதெல்லாம் சாப்பிட சொல்லுவாங்க. அடுத்து சைட்டோசிஸ். லீக்கோனா என்னது, வெள்ளையணுக்கள். இரத்த வெள்ளையணுக்கள் அதிகரித்தலாம், அதுக்கு பேர் லீக்கோசைட்டோசிஸ். அடுத்து லீக்கோபினியா, வெள்ளையணுக்களுடைய எண்ணிக்கை குறையும். குறைஞ்ச என்ன ஆகும், நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போயிடும். ஹெச்ஐவி இருக்கு இல்லையா, என்னது ஹெச்ஐவி, அது ஒரு வைரஸ். என்னம்மா, இம்யூனோ டெஃபிஷியன்சி, எய்ட்ஸ். அது அந்த நோய்க்கு பேர் எய்ட்ஸு. அந்த நோயை உருவாக்கின வைரஸ்க்கு பேர் என்னது, ஹெச்ஐவி. இந்த வைரஸ் என்ன பண்ணும், அது ஒன்றும் பண்ணாது, நம்ம உடம்ப போய் வெள்ளையணுக்கெல்லாம் கொன்றும். ஒன்றுமே பண்ணாது, வேறு நோயெல்லாம் கொடுக்காது நமக்கு. என்ன பண்ணிடும், வெள்ளையணுக்கெல்லாம் கொன்றும். அப்போ என்ன ஆயிரும், வெள்ளையணுக்கள் செத்து போனால் எல்லா நோயும் வந்துடும், சரியா? அப்போ இந்த நோய் வந்தவங்க வாழணுன்னா என்ன பண்ணணும், வாழ முடியுமா ரொம்ப நாளைக்கு, முடியாதா? முடியும்.
ஆன்டிபயாட்டிக் எடுத்துக்கிட்டே இருக்கணும் டெய்லியும். ஆன்டிபயாட்டிக்னா என்னது? உடம்புக்குள்ளே போனால் தேவையில்லாத மைக்ரோப்ஸ், அந்த மைக்ரோப்ஸை கொல்றவங்க அவர் தான் ஆன்டிபயாட்டிக். ஆன்டிபயாட்டிக் அந்த ஆன்டி கிடையாது, ஆன்டிபயாட்டிக் எதிர்பொருள் அப்படின்னு அர்த்தம். எதுக்கு எதிரானது? பயோ மைக்ரோப்ஸுக்கு எதிரானவர். இவர் போய் அவரை கொல்வார். புரிஞ்சுதா? அதான் காய்ச்சல்லாம் வந்துச்சுன்னா என்ன அது? காய்ச்சல் தேவையில்லாத மைக்ரோப்ஸ் உடம்புல போயிடுச்சு, அதை போய் கொல்லுவார் இவர். அதான் ஆன்டிபயாட்டிக். ஆன்டிசெப்டிக்னா என்னென்னு பார்த்தோமா? இதெல்லாம் யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். இதெல்லாம் யூபிஎஸ்சியில் இன்டர்வியூவில் கேட்ட கொஸ்டின். இதெல்லாம் ஆன்டிசெப்டிக். வெளியில் காயங்கையும் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அங்கே அதில் மைக்ரோப்ஸ் போய் உட்காரக்கூடாது, அதுக்காக அது மேலே தடவை தான் அது ஆன்டிசெப்டிக். அடுத்தது லுக்கோபினியா. ஓகே ரைட். கதை எல்லாம் நம்மளை சுற்றி நடக்கிறது, படிப்பு கிடையாது, உட்காந்து மனப்பாடம் பண்ணுறது இல்லை. ஓகேவா? பேர் மட்டும்தான், அது திரும்ப திரும்ப பார்த்தா வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்தது த்ரிம்போசைட்டோபினியா. த்ரிம்போசைட்னா என்னென்னு பார்த்தோம்? பிளேட்லெட்டு. ஆமாம், இரத்த தட்டுக்களின் எண்ணிக்கை குறைதல். அது குறைஞ்சாலும் டேஞ்சர். என்ன நோய் வந்தால் ரத்த தட்டு பிளேட்லெட்டு குறைஞ்சிருச்சுமாங்க? டெங்கு தானா? அது வந்துச்சுன்னா பிளேட்லெட்டு குறைஞ்சிரும். சரியா? ரைட், எல்லாம் கேட்பாங்க. அடுத்தது இரத்தத்தின் பணிகள். என்ன வேலை இரத்தத்துக்கு? இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் தான். சுவாச வாயுக்களை கடத்துகிறது. ஓகேவா? செரிமானம் அடைந்த உணவுப் பொருட்களை அனைத்து செல்களுக்கு எடுத்துகிட்டு போகுது. சிறுகுடல் உறிஞ்சி எங்கே கொடுத்துரும்? ரத்தத்தில் கொடுத்துரும். ரத்தத்தை தான் எல்லாத்துக்கும் எடுத்துக்கிட்டோம். கதை படிக்காதீங்க, தயவு செஞ்சு புரிஞ்சு வச்சுக்கோங்க. லைஃபாக கேட்டானே இதுதாண்டா அப்படின்னு அடிச்சுட்டு போகணும். சார் நான் படிக்கலை சார், அந்த கதையை சொல்ல வேண்டாம். அடுத்தது ஹார்மோன்களை கடத்துதல். சொன்னேன் இல்லையா? ஹார்மோன்கள் உறுப்புகளை கை கால் இயங்குறதெல்லாம் வந்துட்டு நரம்பு போய் வேலை செய்யும். கையை தூக்கு காலை தூக்குங்கிறது நரம்பு வழியாக மூளையிலேருந்து இன்ஃபர்மேஷன் போகும். சரியா? இப்போ ஹார்மோன் அப்படிங்கிறது ரத்தத்து வழியாக போய் உடல் உறுப்புகளை வேலை செய்ய வைக்கும், தூண்டி விடும். புரிஞ்சுதா? அது அவரோட வேலை. உடல் உறுப்புகளுக்கான நரம்புன்னு வச்சுக்கோங்களேன், கம்யூனிகேஷன். தூங்காத எந்திரி அப்படின்னு சொல்லுவோம் ஹார்மோன். நார்மலாக இருப்பீங்க, திடீர்னு ஒரு சிறுத்தை வருது, இல்லை நாயே துரத்துக்கு என்ன பண்ணுவீங்க? உங்களை அறியாமல் தெரித்து ஓடுவோம். அவ்வளோ வேகலாம் நீங்கள் ஜென்மத்திலே ஓடி இருக்க மாட்டீங்க. அந்த டைமில் மட்டும் அந்த வேகம் கிடைக்குது. ஹார்மோன் தான் சுரக்கும். என்ன படத்தில் வருது? இதெல்லாம் படத்தில் வந்துருக்கு. நம்ம முட்டா பயல்கள்ட்ட அந்த படத்தெல்லாம் எடுத்தால் நம்ம அந்த படம் ஓடுமா? இங்கே நமக்கு எப்படி இருக்கணும் படம்? ஒரு லவ்வு, ஒரு சண்டை, ஒரு பாட்டு, ஒரு ஜோக்கு, அப்புறம் ஒரு என்னது ஃபீலிங். அவ்வளோதான். இதை மாற்றி மாற்றி உருட்டி எடுக்க வேண்டியது தான். நம்ம தானே? அதை வச்சு ஒரு படம் எடுத்துருந்தேன். என்ன படம்? இருமுகன் தானே? இருமுகனா அந்த இது, அது பேர் என்னது? ஸ்பீடு. அதுக்கு பேர் கிழவன் கூட பயங்கர அந்த ஒரு குறிப்பிட்ட செகண்டு பயங்கர பவர்ஃபுல் ஆயிடுவான். அந்த ஹார்மோன் தான். ஹார்மோன். நொதிகளுக்கு ஹார்மோனுக்கு வித்தியாசம் தெரியும்ல? நொதி வந்து செரிமானத்துக்கு பயன்படும், ஹார்மோன் உடல் உறுப்புகளை தூண்டி விடும், வேலை செய்ய வைக்கும். நைட்ரஜன் கழிவுப் பொருட்களான அமோனியா, நைட்ரஜன் கழிவுப் பொருள் அமோனியா, யூரியா, யூரிக் அமிலம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரும். யூரியா மட்டும்தான் சொன்னோம், இதெல்லாமே. அடுத்தது நோய் தாக்குதலிருந்து உடலை பாதுகாக்கும். உடலின் வெப்பநிலை மற்றும் பிஹெச்சை ஒழுங்குபடுத்தும். வெப்பநிலை டெம்பரேச்சராக தான் மெயின்டைன் பண்ணும். அதுவும் பிஹெச்னா பார்ப்பேன், ஆசிடு பேஸ், அது மெயின்டைன் பண்ணும். உடலின் நீர் சமநிலை பராமரிக்கும். உடலில் எல்லா செல்களில் அதிகமான தண்ணி இருந்தால் எடுத்துகிட்டு உறிஞ்சி வாங்கிட்டு வந்துடும், கம்மியான தண்ணி இருந்தால் கொடுத்துட்டு வரும்.
ஓகேவா? ரைட். இரத்த நாளங்கள் மாட்டிக்கிட்டானா திரும்பவும்? அவன்லாம் பிரதமராக வச்சுக்கிட்டு நாடு விளங்குமா? என் நரம்பில் ரத்தம் ஓடலை, அது குங்குமம் தான் ஓடுதாமா. அந்தளவுக்கு வடக்கன்ஸ் முட்டாளாக இருக்கிறானுங்க. நரம்புலையா ரத்தம் ஓடும்? ரத்த நாளங்களில் ஓடும். நரம்பு என்ன பண்ணும்? இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வரும். எதுக்கு? கை காலுக்கெல்லாம் அவங்களாம் தசைகளுக்கெல்லாம் வேலை செய்கிறது. ஓகேவா? ஆமாம், அதெல்லாம் ரத்தம் ஓடாது. அவர் கம்யூனிகேஷன், இவர் தான் டிரான்ஸ்போர்ட்ரு. யார் டிரான்ஸ்போர்ட்ரு? பிளட்டு வெசல். பிளட்டு வந்துட்டு லாரி அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ரோடு. எது? இரத்த நாளங்கள் ரோடு. 2 இருக்குது, தமனி சிரை. ஆர்டரி வெயினா? ஆர்டரிஸ் வெயின். கேப்லரிஸ் அப்படின்னா அது இன்னும் சின்னதாக மெலிசாக கிளைச்சி போகும். பிளட்டு வெசல் வந்து பெருசாக இருக்கும், பெரிய பைப்பு. எப்படி வச்சுக்கலாம்னா, இப்போ தண்ணி டேங்க்லேருந்து தண்ணி கீழே இறங்குது, பெரிய பைப்பாக இறங்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? சின்ன சின்ன பைப்பாக பிரிஞ்சு எல்லா இடத்துக்கும் போகும். ஆமாவா? கரெக்டாக பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி சின்ன சின்ன பைப்பாக பிரியும். ஹார்ட்லேருந்து பெரிய பைப்பாக போகும். அதுக்கப்புறம் திசுக்களுக்கு போகும்பொழுது அது சின்ன சின்னதாக பிரிஞ்சிடும். திசுக்களை ஓரமாக போயிட்டு வரும். திசுக்களில் என்ன இருக்கும்? செல் இருக்கும். செல்லை உரைச்சிட்டு வரும். அங்கே பாருங்கள், இதான் வெயின்ஸ், கேபிலரிஸ். இரத்த தந்துகிகள் அப்படிம்பாங்க. நுண் நாளங்கள், தந்துகிகள் எப்படியெல்லாம் வச்சுக்கணும். இங்கிலீஷில் என்ன? கேபிலரிஸ். இப்படி வரும், ஹார்ட்லேருந்து வரும். ஹார்ட்லேருந்து வரும்பொழுது அதில் லங்ஸை மட்டும் தனியாக விட்டுருங்க. லங்ஸ் இல்லாமல் மற்ற உறுப்புகளுக்கெல்லாம் ஹார்ட்லேருந்து வரும்பொழுது உணவு எல்லா செல்லுக்கு போகுது. என்ன எடுத்துகிட்டு போகும்? மொட்டையாக சொல்லாதீங்கம்மா, நான் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லுங்கம்மா. எல்லா உறுப்புகளுக்கு போகுது. என்னத்தை எடுத்துகிட்டு போகும்? எல்லா உறுப்புகளும் என்னம்மா எடுத்துகிட்டு போகும்? பிளட்டு. அதை தாங்க சொல்லுங்கள். உணவு சிம்பிளாக யோசிங்க. என்ன போங்க நீங்கள்? எல்லா உறுப்புக்கும் எதுக்கு போகுது? அது உணவை தான் எடுத்துகிட்டு போகும். உணவுனா இது கார்போஹைட்ரேட்டு, அதெல்லாம் லொட்டு லொசுக்கு இதெல்லாம். அது போக என்னது? ஆக்சிஜன். அப்போ தானே உடையும். போய் அப்படி கிராசம் எடுத்துகிட்டு கிராசம். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்லு உறிஞ்சிக்கும் அதெல்லாம். இந்த இது சொன்னோம்ல, என்ன மெத்தட்? அதுக்கு பேர் ஆஸ்மாசிஸ். ஆஸ்மாசிஸ் பார்த்தோமா? கதை இது, லைஃபு நம்மளை சுற்றியில் நடக்கிறது. படிக்காதீங்க தயவு செஞ்சு. அப்படி கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகும் பொழுது ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் மெத்தடில் என்ன பண்ணும்? உணவு கிடவு எல்லாத்தையும் இது உறிஞ்சிக்கும். தண்ணி, ஆக்சிஜன் எல்லாத்தையும் உறிஞ்சிக்கும். அதேமாதிரி அதே ஆஸ்மாசிஸ் மெத்தடில் கார்பன் டை ஆக்சைடை இது உறிஞ்சிக்கும். கார்பன் டை ஆக்சைடு வேஸ்டேஜஸ் எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு இப்படியே போகும். ஓகேவா? இப்படி ரத்தத்தை ஹார்ட்லேருந்து எல்லா உறுப்புக்கு எடுத்துகிட்டு போகுதில்ல, இதை மட்டும் விட்டுறணும். எதை மட்டும்? லங்ஸுக்கு மட்டும் விட்டுறணும். ஹார்ட்லேருந்து ரத்தத்தை எல்லா உறுப்புக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த ரத்த நாளத்துக்கு பேர் ஆர்டரி. தமனி தமிழில். தமனி, ரமணி இல்லை, தமனி. ஓகேவா? அடுத்தது இங்கே உள்ள வேஸ்டேஜஸ்லாம் கார்பன் டை ஆக்சைடு, அமினோ ஆசிட்ஸு, அப்புறம் என்னது அந்த யூரியா, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வேஸ்டேஜஸ் கார்பன் டை ஆக்சைடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகும். எடுத்துகிட்டு நேராக அங்கே போகணும்னா திரும்ப பிளட்டுக்கு போகும். சரி, பிளட்டுன்றேன், ஹார்ட்டுக்கு போகும். சரியா? அப்படி ஹார்ட்டுக்கு போகிறதுக்கு பேர் என்னது? வெயின். தமிழில் வந்து சிறை. அசுத்தங்கள்லாம் சிறை பிடிச்சிட்டு போகிறாரு அப்படி நான் வச்சுக்கணும். அசுத்தத்தெல்லாம் என்ன பண்ணுது? சிறை பிடிச்சிட்டு போகுது. வெயின், ஆர்டரி, வெயின்.
இங்கிலீஷில் இது ஏ, ஆல்ஃபபெட்டிக்கல் பார்த்தா இது ஃபஸ்ட்டு. சாப்பாடு எடுத்துகிட்டு போனால் தான் என்ன பண்ண முடியும், கொடுத்துட்டு வேஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். அப்படி நாங்கள் வச்சுக்கோங்க. ஏவி வை. ஓகேவா? இந்த சின்ன சின்னது இருக்கு இல்லையா, இந்த சின்ன சின்னது இதுக்கு பேர் என்னது, கேப்லரிஸ். தந்துவிகள், நுண்ணாளங்கள், இரத்த நுண்ணாளங்கள். அந்த கூமுட்டை எனக்கு இருந்தாக்கா போய் சொல்லுங்கள். ஆமாம், அதுக்கு வேறு நிறைய பேர் பதில் சொல்கிறானுங்க, நரம்புனே சொல்லி தர்றானுங்க. அந்த அளவுக்கு நம்மளை கேட்டால் அப்படின்ட்டான். தமனி நிறைய விஷயம் இப்படி தான் நம்ம பண்ணுறோம். அது சொல்லி கொடுத்தா அறிவாளி மாதிரி பேசுகிறான்றானுங்க. சரி, தமனி. ஆர்டெரியா தடித்து மீளும் தன்மை உள்ளது, மொத்தமாக இருக்கும். ஏன்னா ஹார்ட் என்ன பண்ணுது, பம்ப் பண்ணுதா, அப்போ என்ன அதுக்குள்ளே ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ப்ரெஷரை தாங்குகிற அளவுக்கு எப்படி இருக்கும், தடித்து இருக்கும். எது, தமனி. எல்லாம் காரணத்தோடு தான் இருக்கும். மீளும் தன்மை, ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், சுருங்கி விரியும். சுருங்கி விரிஞ்சால் தான் என்ன ஆகும், ப்ளட்டு ஓடும். தன்மை பெற்ற குழாய்கள் இவை இரத்தத்தை இதயத்திலிருந்து பல்வேறு உறுப்புகளுக்கு எடுத்து செல்கின்றன. நுரையீரல் தமனி தவிர சொன்னேன் இல்லையா, நுரையீரல் தவிர சொல்லிட்டேன், அது அப்படியே உள்டா. மற்ற அனைத்து தமனிகளும் ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தினை எடுத்து செல்கின்றன. நுரையீரல் தமனி மட்டும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை எடுத்துகிட்டு போகும். புரியுதா? சரி, இப்போ அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. தமனி ஆட்டிலேருந்து எல்லா உறுப்புகளுக்கும் என்ன எடுத்துகிட்டு போகும், ரத்தம் எடுத்துகிட்டு போகும். நுரையீரல் மட்டும் என்ன பண்ணும், அதுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை. அதுதான் ஆக்சிஜனே அட்மாஸ்பியர்லேருந்து உறிஞ்சி எல்லாத்துக்கும் கொடுக்குது. கரெக்டாக? அப்போ அதுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை. அப்போது ஹார்ட்லேருந்து நுரையீரலுக்கு செல்லக்கூடிய தமனி மட்டும் எல்லா உறுப்புகள்லேருந்து வருது இல்லையா, சிறை கிடையாது, தமனி தான். அதுக்கு பேர் என்னது, நுரையீரல் தமனி. யார் சிறைனது, சிறை கிடையாது. ஹார்ட்லேருந்து எல்லா உறுப்புகளுக்கும் போகக்கூடிய இரத்த நாளத்துக்கு பேர் தமனி தான். சரியா? நுரையீரல், ஹார்ட்லேருந்து நுரையீரல் தவிர, நுரையீரலுக்கு போகக்கூடிய தமனியை தவிர மற்ற எல்லா தமனியிலும் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும். நுரையீரலுக்கு செல்லக்கூடிய தமனியில் மட்டும் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும். புரியுதா? எப்படின்னாக்கா எல்லா உறுப்புலேருந்தும் ஆக்சிஜன் கம்மியான ரத்தம் வருதா, அந்த ரத்தம் நேராக ஹார்ட்டுக்கு வரும். வந்துட்டு நுரையீரல் ரெண்டுக்கும் அந்த ரத்தம் போகும். மற்ற எல்லா உறுப்புலேருந்து வந்துச்சுனாக்கா அதில் ஆக்சிஜன் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். ஹார்ட்டுக்கு வந்துடும். ஹார்ட் என்ன பண்ணும், அதை நுரையீரலுக்கு அனுப்பும். நுரையீரலில் போயிட்டு ஆக்சிஜனை ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப எங்கே வரும், ஹார்ட்டுக்கு வரும். புரிஞ்சதா? அப்படியே உள்டா. புரிஞ்சிட்டிங்கன்னா அங்கே மனப்பாடம் பண்ணுறதுக்கு வேலையே கிடையாது. திரும்ப பார்க்க வேண்டாம், ஒன்ஸ் புரிஞ்சுக்கோ. அப்போது அதான் அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். நுரையீரல் தமனி தவிர, தமனினா என்ன அர்த்தம், ஹார்ட்லேருந்து எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிறது. நுரையீரல் தமனி தவிர, ஏன்னா நுரையீரலுக்கு போகக்கூடிய தமனி மட்டும் என்னவாக இருக்கும், ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும். ஓகே, தவிர ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தினை எடுத்து செல்கிறது. நுரையீரல் தமனி தவிர மற்ற அனைத்து தமனிகளும் ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தினை எடுத்து செல்கிறது. நுரையீரல் தமனி மட்டும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை நுரையீரலுக்கு எடுத்து செல்லும். அவ்வளோதான். கான்செப்ட் புரிஞ்சுன்னா மறக்காது. சிறைகள் அப்படியே உள்டா. எல்லா உறுப்புகளில் இருந்தும் நுரையீரல் சிறை தவிர எல்லா உறுப்புகளில் இருந்தும் ரத்தத்தை எடுத்துகிட்டு வரும், இன்க்ளூடிங் நுரையீரலிருந்து கூட. பட் நுரையீரல் சிறையில் மட்டும் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும். மற்ற எல்லா உறுப்புகள்லேருந்து வரக்கூடிய சிறையில் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும். புரிஞ்சுதா? ரைட். இவை மெல்லிய சுவரால் ஆனது. ஏன்னா பம்பிங்லாம் யாரும் இல்லை, அதனால் மெல்லிசாக இருந்தால் போடும். மீள்தன்மையற்றது, பம்ப் ஆகாதனால உள்ள ப்ரெஷர் எதுவும் இருக்காது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. இவை பல்வேறு உறுப்புகள் இருந்து இதயத்திற்கு இரத்தத்தினை கொண்டு வருகின்றன. நுரையீரல் சிறையினை தவிர
மற்ற அனைத்து சிரைகளும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தினை எடுத்து வருகிறது. நுரையீரல் சிரை மட்டும் என்ன பண்ணும்? ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தினை நுரையீரலுக்கு இதயத்திற்கு எடுத்து வருகிறது. இன்னொரு விஷயம் சொல்லிடுறான், புரிஞ்சுக்கோங்க. நுரையீரல் சிரை தமனி மட்டும் தனி ட்ராக்கில் போகும். நுரையீரல் தமனி என்ன பண்ணும்? இதயத்திலிருந்து ரத்தத்தை எடுத்துகிட்டு போகும். ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும். நுரையீரலுக்கு போய் ஆக்சிஜனை ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப நேராக இதயத்துக்கு வந்துடும். ஃபில் பண்ணிவிட்டு வரும்பொழுது அதுக்கு பேர் என்னது? சிரை. நுரையீரல் சிரை. எல்லா உறுப்புகள்லேருந்தும் இதயத்துக்கு வர்றதுக்கு பேர் என்னது? சிரை தானே. அப்போது இதயத்திலேருந்து ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிறது நுரையீரல் தமனி. நுரையீரல் அதில் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும். அங்கே போயிட்டு என்ன பண்ணுது? ஆக்சிஜனை ஃபில் பண்ணிக்கிட்டு சிரை வழியாக திரும்ப எங்கே வரும்? இதயத்துக்கு வந்துடும். திரும்ப அங்கேருந்து தான் எல்லா உறுப்புக்கும் போகும். மற்ற எல்லா உறுப்புக்கும் போகிற தமனிக்கு பேர் வெறும் தமனி. நுரையீரலுக்கு போகக்கூடிய தமனிக்கு மட்டும் என்னது? நுரையீரல் தமனி. இங்கிலீஷில் நம்ம பல்மோனரியா ஆர்டரி. பல்மோனரி ஆர்டரி. பல்மோனரி பல்மோனரி ஆர்டரி, பல்மோனரி வெயின். நுரையீரல் தமனி, நுரையீரல் சரி. இங்கிலீஷில் என்னது? பல்மோனரி அப்படிம்பாங்க. அவ்வளோதான். புரிஞ்சிருச்சா? இன்னொரு தடவை போய் கான்செப்டோடு புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். கான்செப்ட் புரிஞ்ச மறக்க. இரத்த நுண்ணாளங்கள் அந்த பிரிஞ்சுட்டு டிஷ்யூக்குள்ளே போயிட்டு இப்படி வந்துடும். அவ்வளோதான். சின்ன சின்னதாக போகும். கிளைத்த அப்படின்னா நிறையா கிளையாக போனது. மெல்லிய நுண் தமனிகள், ஆட்ரியோல்கள் இணைந்து, நுண் தமனிகள் இணைந்து குறுகிய இரத்த நுண் நாளங்களை உருவாகிறது. அவை மீண்டும் ஒன்றிணைந்து வெனியூல்கள் மற்றும் சிரைகள் ஆகின்றன. நுண் தமனி பிரிஞ்சு போகுது, ஆர்டியோல்கள்ன்றாங்க. சரியா? திரும்ப என்ன ஆகுது? வெனியூல்கள். வேஸ்டேஜெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும்? அதுக்கு பேர் வெனியூல்ஸ் அப்படின்னா. இவை 8 மைக்ரோமீட்டர் விட்டமுடையவை. மைக்ரோனா எவ்வளவு? 10⁻⁻⁹ 9 நானும் இல்லை 6 6 10⁻⁻⁶. ஃபிசிக்ஸ் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா ஞாபகம் வந்துடும், எல்லாம் தெரிஞ்சிடும். அது வரைக்கும் நீங்களாம் அட்டன் பண்ணாதவங்க வெயிட் பண்ணு. 1 மீட்டரை 10⁻⁻⁶. இதுக்கு பேர் மைக்ரோ அப்படிம்பாங்க. ஏதோ ஒன்று இப்படி போட்டுக்காங்க, நம்ம போல தெரில. மைக்ரோ மீட்டர் அப்படின்ட்டான். அப்போ 1 மீட்டர் நீளம் இருக்குல்ல, அதை 1 சாரி இங்கே பாருங்க. 1/1க்கு பக்கத்தில் 6 சைபர் போடுங்க. எவ்வளவு? 10 லட்சம். 1 மீட்டர் எவ்வளோ தெரியல? 1 மீட்ரு 1 மீட்டரை 10 லட்சம் சம பங்காக போட்டு 1 பங்கு எடுத்தீங்கன்னாக்கா அவ்வளோ பெருசு. அப்போ இந்த கோடே பெருசு, அதோட சின்னதாக இருக்கும். அவ்வளோ விட்டம்னா என்னது? அந்த பைப்பு வட்டமாக இருக்கா, அது நடுவில் இது எண்டு டு எண்டு, அதான் என்னது? விட்டம். இங்கிலீஷில் டயாமீட்டர். ஒற்றை அடுக்கு, ஒரே ஒரு செல்லு தான் இருக்குமாம்மா. என்னது? இந்த இடத்துல ஒரு செல்லு மொத்தமெல்லாம் இருக்காது, ஒரே செல்லு சுற்றிலும். ஒற்றை அடுக்காலான எண்டோதீலிய செல்களால் ஆனவை. எண்டோதீலிய, ரைட். அவங்களோட வேலை ரிவிஷன் பண்ணிக்கலாமா?
வழங்குறது பெறுதல் சிரை. தமனி ஆர்டரி வெய். இளஞ்சிவப்பு நிறத்தினை உடையது. ஏன் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகிறது சிவப்பு நிறத்தினை உடையது. அது கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டார்க்காக இருக்கும். கார்பன் இருக்குல்ல வந்துடுது இல்லை, கார்பன்னாவே கருப்பு தான், டார்க்காக இருக்கும். ரைட். கார்பன்னா கறி தான் கார்பன். அடுத்தது அதே கார்பன் தான் என்னது, ஒளி புகக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் டைமண்ட். டைமண்ட் கார்பன்னால் ஆனது தான். என்ன சசிகுமார்? சசிகுமார் தானே உங்கள் பேர்? என்ன விக்னேஷ்? நீங்கள் சசிகுமாரா? அடுத்தது உடலின் ஆள் பகுதிகளில் அமைந்துள்ளது. மேலே இருக்காதாமா, உள்ளுக்குள்ளே தசைக்கு உள்ளே இருக்கும் அப்படின்றாங்க. மேற்பகுதியிலே இருக்குமா அது. அதிக அழுத்தத்துடன் கூடிய ரத்தம் ஓட்டம். ஏன்னா ஹார்ட்லேருந்து போகுது. ஹார்ட் என்ன பண்ணும், பம்ப் பண்ணுதா, இப்போது ப்ரெஷர் உள்ளே அதிகமாக இருக்கும், இதில் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். அதனால தான் இது வந்து திக்னஸாக இருக்கும், இது மெலிசாக இருக்கும். ஓகேவா? ரைட். சுவர்கள் வலிமையான தடித்த மீளும் தன்மையுடையது. இது அப்படியே ஆப்போசிட்டு. வலிமை குறைந்த மிருதுவான மீள்தன்மையற்றவை. நுரையீரல் தமனி தவிர மற்ற அனைத்து தமனிலும் ஆக்சிஜன் மிகுந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு போகும். ஆமாவா? இங்கே அப்படியே நுரையீரல் சிறையினை தவிர மற்ற எல்லாரும் ஆக்சிஜன் குறைவான ரத்தத்தை எடுத்துகிட்டு எங்கே வரும், ஹார்ட்டுக்கு வரும். அப்போ நுரையீரல் சிறை மட்டும் என்ன பண்ணும், ஆக்சிஜன் அதிகமானதை எடுத்துகிட்டு போகும். உள்ளீடு வால்வுகள் கிடையாது, உள்ளீடு வால்வுகள் உண்டு. உள்ளீடு அங்கங்கே ஏதாவது வால்வு இருக்கும் போல் இருக்குது தள்ளுறதுக்காக. பைப்புக்குள்ளே ஏதாவது இப்படி ஒரு மாதிரி வால்வு ரைட் ஓகே இருக்கணும். இல்லைன்னா என்னென்ன ரத்தம் ரிட்டன் போயிடும். வால்வு இருக்கணும். வால்வு இருந்தால் தான் அதில் மோதி 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 மேலே போகும். நான் ரத்தம் என்ன ஆயிரும், ரிட்டன் கீழே போயிடும். அதுக்காக. வெரி குட். சுற்றோட்ட மண்டலத்தின் வகைகள். திறந்த வகை, மூடிய வகை. விலங்குகள் எல்லாத்தையும் சேர்த்து விலங்குகளில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அதுக்குன்னு தனியாக பைப் லைன் கொடுத்து அந்த பைப் வழியாக ரத்தம் போயிட்டு அந்த பைப்புக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தாக்கா அதுக்கு பேர் என்னது, மூடிய. நம்ம உடம்புலாம் கரப்பாம்பூச்சிலாம் இருக்கா, அதுக்கெலாம் இந்த மாதிரி பிளட் வெசல்லாம் இருக்காது. வெள்ளையாக வரும் பாருங்க. ஆனால் அதுக்கிட்ட ஆர்பிசி கிடையாது, அதனால் வெள்ளையாக இருக்கும். கரப்பாம்பூச்சி நச்சுக்கினீங்கன்னா வெள்ளையாக வரும். அதான் வந்து என்னது, அதோட ரத்தம். அது உடம்பு ஃபுல்லாகவே ரத்தம் இருக்கும். அது வந்து என்னது, திறந்த வகை, ஓப்பன். இதயத்திலிருந்து இரத்த நாளங்களில் உள்ள குழிகளுக்குள் இரத்தம் முந்தி தள்ளப்படுகிறது. திறந்த வகை இரத்த ஓட்டத்தில் இதயத்திலிருந்து இரத்த நாளங்களில் இக்குழி இரத்த உடற்குழி எனப்படும் நுண் நாளங்கள் காணப்படுவதில்லை. கணுக்காலிகள். கரப்பாம்பூச்சிலாம் கணுக்காலி. மெல்லுடலிகள், அசிட்டியன்கள், இதெல்லாம் என்ன கிடையாது, திறந்த வகை இரத்த ஓட்டம். குழிகளுக்குள். குழிகளுக்கெல்லாம் என்னது, அந்த உடம்பு உடற்குழி இருக்குல்ல, நம்ம வயிறு இருக்குல்ல, அது. இரத்த உடற்குழி எனப்படும். அதுக்கு பேர் இரத்த உடற்குழி. அங்கேருந்து எடுத்துக்கும். பைப்லாம் இருக்காது, இரத்த நாளங்கள் இருக்காது. மூடிய வகை. இரத்த சுற்றோட்டம் நாளங்கள் மூலம் உடல் முழுவதும் சுற்றி வருகிறது. பிளட் வெசல் பார்த்தோம்ல, அது தமனியிலிருந்து சிரைக்கு இரத்தம் தந்திகள் வழியாக பாய்கிறது. முதுகெலும்பிகள் நம்ம எல்லாம். வில்லியம் ஹார்வி நவீன உடற்செயலிகளின் தந்தையாமா. எப்படி உடம்பு ஃபங்க்ஷன் ஆகுது, ஃபிசியாலஜி, உடல் செயலியல், ஹியூமன் ஃபிசியாலஜி அப்படி வச்சு தந்தை. இவர் தான் மூடிய இரத்த ஓட்ட மண்டலத்தினை கண்டறிந்தாராமா. மூடிய இரத்த ஓட்ட மண்டலம். எங்கேயும் என்ன ஆகாது, ரத்தம் வெளியில் போகாது, அந்த பைப்புக்குள்ளேயே ரவுண்ட் அடிச்சுட்டே வரும். மனித இதயத்தின் அமைப்பு. மனித இதயத்தோட ஆட்டு எத்தனை, 4 அறைகள் கொண்டிருக்கும். வேறு எதுக்கு 3 அறை எதுக்கு பார்த்தோம், ஊர்வன இருவாழ்விகளுக்கு பார்த்தோம். ஊர்வன அதில் மெயினாக
முதலைக்கு 4 இருக்கும். ஆ, முதலைக்கு மட்டும் 4, மற்றதுக்கெல்லாம் 3. கேள்வி பார்த்துக்கிறது. இரத்த நாளங்கள் வழியாக இரத்தத்தை உந்தி தள்ளும் தசையாலான விசை இயக்க உறுப்பு இதயமாகும். அதே மாதிரி முட்டாள்தனமாக இதையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னமும் நான் இதை கேட்டு வேலை செய்கிறதில்ல, இதை கேட்டு வேலை செய்கிறேம்மா. அது சிந்திக்குமா இதயம்? எங்கள் தலைவர் ஒரு டைலாக் வேறு, நாங்களாம் எந்திரிச்சு கை தட்டியிருக்கேன் அப்போலாம் பயங்கரமாக. இப்போ நீங்களும் நிறையா முட்டா பயில கை தட்டிட்டு தான் இருக்கீங்க. ஆமாம் தானே? சரி, அவன் முட்டா பையன் இல்லை, நம்ம தான் முட்டா பயிலுங்க. சரி, இதை என்ன பண்ணும்? அது சிந்திக்காத எதுவும் பண்ணாது. அது என்ன பண்ணும்? மோட்டர் அது சுருங்கி விரும்பி பம்ப் பண்ணும் ரத்தத்தை, அவ்வளோதான். அங்கே சிந்தனைக்கெலாம் அங்கே வேலையே கிடையாது. யார் தான் சிந்திப்பா? மூளை தான் சிந்திக்கும். யார் என்ன ஏது எல்லா இன்ஃபர்மேஷனும் மூளைக்கு தான் போகும். என்னது சொல்லுங்க? யாரு ஜனாவா? என்ன சொல்ற அப்படி? மனசே இல்லாதவன்பா அப்படிம்பாங்க. ஆமாம் தானே? மனசு மனசு நெஞ்சு சொல்லுவாங்க. மனசு எங்கே இருக்குது ஆக்சுவலாக? மூளையில். இப்போ 2000 வருஷமாக முன்னாடி அதான் இங்கே தான் எல்லாம் நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தானுங்க. அதை என்ன ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம், மாறவே இல்லை நம்ம. சரி, இதோட வேலை என்னது? பிளட் வெசலில் பிளட்டை உந்தி தள்ளணும். உந்தும் பொழுது எது வெளியே போகும்? தமனி வழியாக போகும். ஹார்ட்டு தான்மா ப்ரெஸ் பண்ணுது. எது வழியாக போகுன்னு? ஆக்சிஜன் வழியாக போகுமா ரத்தம்? ஆர்டரி தமனி வெளியே போகும். அதனால தமனியோட வால்வு எப்படி இருக்கும்? தமனியோட அந்த பைப்பு மொத்தமாக இருக்கும், மீளும் தன்மையுடையதாக இருக்கும். எல்லாம் கான்செப்ட் காரணத்தோடு தான் வச்சுருப்பாங்க. என்ஜினியர், இயற்கை ஒரு என்ஜினியர், பக்கா என்ஜினியர். அதான் அடாப்டேஷன். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. பார்த்தீங்களா, பிளட் வெசலே இருக்குது பாருங்கள். சிறை வந்துட்டு பம்பிங் இருக்காது, எல்லா உறுப்புலேருந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ மெல்லிஸாக இருக்கும். பட் அதே நேரத்தில் காலில் இருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்ல, ரிட்டன் போயிடக்கூடாது. அதனால் உள்ள வால்வு இருக்கும், அங்கங்கே தேவைக்கு ஏற்ற மாதிரி உருவாகிச்சு. அதே தமனி எல்லா உறுப்புக்கும் எடுத்துகிட்டு போகணும், ஆர்டரி. அப்போ என்ன பண்ணும்? ஹார்ட்டு தான் பம்ப் பண்ணும். பம்ப் பண்ணும்போது தமனி வழியாக தான் வெளியில் போகும், சிறை உள்ளே கொண்டு வரும். ஓகேவா? ரைட். அதனால் அது மொத்தமாக இருக்கும். எது? தமனியோட ஆர்டரியோட அந்த நாளங்கள் மொத்தமாக இருக்கும். மனித இதயம் நுரையீரலுக்கு இடையில் மார்பு குழியில் உதர விதானத்திற்கு மேலாக சற்று இடதுபுறம் சாய்ந்து நிலையில் உள்ளது. உதர விதானம்னா என்ன? நுரையீரலை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு பை, சாக்கு பை மாதிரி. நுரையீரல் சுருங்கி விரிகிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார். எப்படி மார்பு கூட ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோம்ல, அது மாதிரி கீழே இருந்து அவர் தாங்கிட்டு இருப்பார். உதர விதானம் பின்னாடி வரும், பார்ப்போம். இங்கிலீஷில் என்ன அதுக்கு பேர்? டயஃப்ரம். வேற என்ன இங்கிலீஷில்? உதர விதானத்துக்கு டயஃப்ரம். லங்ஸ் ரெண்டையும் தாங்கிட்டு இருக்கும், அதான் போட்டிருக்காங்க. படம் எங்கே இருக்கா? அதே மாதிரி லெஃப்ட் சைட்லலாம் ஃபுல்லாலாம் இருக்காது. லெஃப்ட் சைடில் இருக்காது. மார்பெலும்பு இருக்குல்ல, அதில் அந்த இடத்துலேருந்து கொஞ்சமாக லெஃப்ட் சைடில் இருக்கும். இந்த இடத்துல அதான் ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா அந்த இடத்துல தான் அமுக்குவாங்க. நிறைய பேர் தெரியாமல் இங்கே பிடிச்சி
லங்ஸை பிடிச்சி அமுக்கிட்டு இருப்பான் அந்த பக்கம் இங்கே வச்சு. அப்படி இல்லை, இந்த இடத்துல தான் அமுக்கணும். இந்த இடத்துல எங்கே பாருங்க தெரியுது, லெஃப்ட் சைடில் லைட்டாக, அதுவும் லைட்டாக. அடுத்து உதர விதானம் இந்த பாருங்க, இந்த ஷேப்பில் இருக்கும். டயஃப்ரம், லங்ஸு சுருங்கி விரியறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார். லங்ஸ் ஏன் சுருங்கி விரியணும்? சுருங்குனா ப்ரெஷர் அதிகமாகும். எதுக்குள்ளே? லங்ஸுக்குள்ளே. வளிமண்டல அழுத்தத்தோட லங்ஸில் அழுத்தம் அதிகமாக இருக்கும். அப்போ தான் காற்று வெளியில் வரும். ஓகேவா? விரியும் பொழுது வால்யூம் அதிகமாகும், ப்ரெஷர் குறையும். எதோட? வளிமண்டல அழுத்தத்தோட லங்ஸுக்குள்ளே ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். அப்போ வளிமண்டலத்துலேருந்து என்ன ஆகும்? காற்று வளிமண்டலம் உள்ளே போகும். ஆக்சிஜன் இல்லை, என்டையர் வளிமண்டலமே உள்ளே போகும், கேஸ்மே. புரிஞ்சுதா? ரைட். கொஸ்டின் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. உயரமான மலைகளுக்கு செல்லும் பொழுது ஏன் சிலிண்டர்ஸ் கட்டிட்டு போகிறாங்க மலை ஏரிகள் அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் காரணம். அங்கே ப்ரெஷர் கடல் மட்டத்துலேருந்து மேலே போகப்போ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரு ரொம்ப கம்மியாயிரும். அப்போ மூச்சு வாங்கிறது, ஆக்சிஜன் கம்மியாக இருக்குதுன்னு போட்டிருப்பான். அதோட முக்கியமான பாயிண்ட்டே இது தான். ஆக்சிஜன் கம்மியாக தான் இருக்கும். ரெண்டாவது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எப்படி இருக்குங்க, அதுதான் ஃபஸ்ட்டு, ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ லங்ஸுக்குள்ளே போகாது காற்று, கஷ்டப்படணும் லங்ஸு. யூபிஎஸ்சி கொஸ்டின், சயின்ஸ் கொஸ்டின் வந்திருந்தாதாம வந்திருந்தாலும் இந்த மாதிரி மொக்க கொஸ்டினாக இருக்கும். ஐயோ படிச்சிருந்தா பாஸ் ஆகிருக்கலான்னு தோணும். படிக்கிறதே நீ தெளிவாக படிச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேவா? சயின்ஸ் கொஸ்டின் ஒன்று கூட இல்லையா? தெரில, மறந்துடுச்சு. கொஸ்டின் பாருங்கள். ஜியாகிரஃபி என்ன கொஸ்டின் வந்துச்சு? எல்லாம் கிளாஸில் பார்த்தது தானே, கான்செப்டா? ஆமாம், இங்கே பேசுகிறது தான் இருக்கும். கரெக்டாக கவனிச்சிக்கணும். இதயம் கார்டியாக் பார்த்துருப்போம். 3 விதமான தசை பார்த்தோமா? வரி தசைகள், வரியற்ற தசை. வரியற்ற தசையில் 2, மென் தசை, இதய தசை, கார்டியாக் தசை. இதய தசை தான் அது. ஆமாவா இல்லையா? தசை தாம்மா சொன்னேன். அப்படி தான் அது அர்த்தம். சரியா? சரி. இது வரியற்ற தசை. எது ரெண்டும்? மென் தசையும் இதய தசையும் வரியற்றது. அது ஒன்று தான் வரி தசை. அப்படியே பிரிச்சுக்கலாம். அதில் என்ன இருக்குது? புக்கில் அப்படி தான் சார் இருக்குது, நான் மாற மாட்டேன் சார். மாற்றுவோம், புரிஞ்சு படிங்க, அவ்வளோதான். இதயம் 2 அடுக்கினால் ஆன பெரிகார்டியல் உறையால் சூழப்பட்டுள்ளது. அதுக்கு மேலே ஒரு கவர். பெரிகார்டியம், கார்டியானவே சதை சம்மந்தமான, சரி இதயம் சம்மந்தமானது. கார்டியாக் அரெஸ்ட் அப்படி தானே சொல்கிறாங்க. அதென்ன கார்டியாக் அரெஸ்ட்னா என்ன? ஹார்ட் அட்டாக் 2 ஒன்றா? ஏதோ வந்துச்சு பேப்பரில் பார்க்கணும் சார், நியூஸில். கார்டியாக் அரெஸ்ட்னாக்கா இதயம் சடனாக நின்றும், டக்குன்னு இதயம் நின்றும். அடுத்து ஒரு அதான் ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே என்ன பண்ணலாம், நம்ம அதை பம்ப் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிக்கும், சுருங்கி விரிய ஆரம்பிச்சிடும். அது கார்டியாக் அரெஸ்ட். ஹார்ட் அட்டாக்குங்கிறது வேறு. பிளட் வெசல் வெடிச்சிடும். எங்கேயாவது பிளட்டு போதில் அந்த வெசல் வெடிச்சிடும். ப்ரெஷர்னாலேயோ அல்லது அந்த பிளட் வெசலோட அளவு இருக்குல்ல, வால்யூம், அது சுருங்கிடும். அதாவது போயிட்டு ஃபேட்டு கீட்டு ஒட்டிடும். இந்த பைப்பில் ஃபேட்டு அப்படியே பறிஞ்சிடும். இப்போ பிளட்டு போக முடியாது. ஹார்ட் பம்ப் ஆகுதா, போக முடியாமல் என்ன பண்ணிடும், பஸ்ட் ஆகிடும். அது ஹார்ட் அட்டாக். இது சரி. அடுத்தது, அப்போ வெளிப்புறத்துலேருந்து அதிர்வுகளை தாங்கிறதுக்காக இது வந்துட்டு என்னாகுது, இதயம் ஒரு 2 அடுக்கு ஜவ்வுனால் மூடப்பட்டிருக்கு. உரை பெரிகார்டியல் ஜவ்வு 2 அடுக்கால் ஆனது. ஜவ்வு ரொம்ப வலிமையாக இருக்கும். பார்த்துட்டு போல் உள்ள உறுப்புகள்லாம் ஒரு தோலால் மூடப்பட்டிருக்கும் ஜவ்வுன்னு. அது இணைப்பு திசு. அதில் வரும். இவ்வடிக்கின் இடைவெளியில் 2 ஜவ்வு இருக்கா, 2 லைனு அதை சுற்றிலும்.
லிக்விட் இருக்கும், பெரிகார்டியல் திரவம் இருக்கும். எதுக்கு திரவம் இருக்குது? வைப்ரேஷனை அப்சர்வ் பண்ணுறது. தண்ணி என்ன பண்ணிக்கும்? வைப்ரேஷனை அப்சர்வ் பண்ணிக்கும். இன்ஜினியர் பாருங்கள், இயற்கை எவ்வளோ பெரிய இன்ஜினியர்னு, தேவைக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே உருவாக்கிக்கிச்சு. சரியா? என்ன என்ன தியரி இது? அடாப்டேஷன். அடாப்டேஷன் என்ன அர்த்தம்? தகவமைத்தல், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிறது. இதய துடைப்பின் பொழுது ஏற்படும் உராய்வு இயக்கத்தினால் ஏற்படும் காயங்களிலிருந்து பாதுகாக்கும் உயவு பொருளாக உள்ளது. உயவுன்னா என்னது இங்கிலீஷில்? லூப்ரிகன். ரெண்டு பொருள் உரசுதா, உரசும் பொழுது தான் நம்ம உராய்வு ஏற்படும். உராய்வை தடுக்கிறதுக்காக உருவாகிறதான அது லூப்ரிகன், அதான் உயவு பொருள். உராய்வை தடுப்பதற்காக வரதான அது உயவு பொருள் லூப்ரிகன். 2 அடுக்கு, 2 அடுக்காலான பெரிகார்டியம். எந்த ஜவ்வுனால் மூடி இருக்குமா? பெரிகார்டியம். அதேமாதிரி அந்த பெரிகார்டிய ஜவ்வுக்குள்ளே இருக்கக்கூடிய திரவத்துக்கு பேர் என்னன்னு கேட்கலாம், ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம், பார்த்துக்கங்க. மனித இதயம் 4 அறைகளை கொண்டது. மெல்லிய தசையாலான மேல் அறைகள் 2ம் இதுக்கும் காரணம் இருக்குது. மெல்லிய தசைன்னு அர்த்தம்? ப்ரெஷர் கம்மியாக இருக்கும் போதுன்னு அர்த்தம். 2ம் ஆரிக்கல் அல்லது ஏற்றியங்கள். ஏற்றியங்கள் ஒருமையில் ஏற்றியம், ஆரிக்கல். சரியா? ஏற்றியங்கள் என்றும். தடித்த தசை கீழே, அங்கே தான் ப்ரெஷர் உருவாகும்னு அர்த்தம். இங்கே இருந்து தான் வெளியில் போகும், இங்கே இருந்தால் என்ன ஆகும்? வெளியில் போகும். தடித்த தசையாலான கீழ் அறைகள் 2ம். வென்ட்ரிக்கிள். மேலே உள்ளது ஆரிக்கிள், கீழே உள்ளது வென்ட்ரிக்கிள். மேலே உள்ளது மெல்லிய தசை, கீழே உள்ளது நல்ல மொத்தமான தசை. சரியா? 2ம் தடித்த அழைக்கப்படும். இவ்வறைகளை பிரிக்கின்ற இடைச்சுவர் செப்டம். 4 அறையை போட்டுக்கோங்க. ரெண்டு இருக்கா? மேலே 2 அறை, கீழே 2 அறை. இதுக்கு பேர் தானே இது செப்டம். ஆரிக்கிள் மற்றும் வென்ட்ரிக்கிளுக்கு இடையே உள்ள இடைச்சுவரினால் எனப்படும். ஆரிக்கிள் மற்றும் வென்ட்ரிக்கிள் இடைச்சுவரினால் ஆக்சிஜன் மிகுந்த மற்றும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தம் ஒன்றோடு ஒன்று கலவாமல் கலக்கு. மேலே உள்ளது ஆரிக்கிள், கீழே உள்ளது வென்ட்ரிக்கிள். இந்த இது நடுவில் ஒரு சுவர் இருக்குது, 4 அறை. இது வந்துட்டு ரைட் ஆரிக்கிளா? ரைட் ஆரிக்கிள். அவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும், மனுஷன் எதிரில் இருக்கிற மாதிரி. அவனுக்கு ரைட்டு, ஓகேவா? இது லெஃப்ட் ஆரிக்கிள். இது ரைட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். 2 ஆரிக்கிளும் ஆரிக்குலார் இடைத்தடுப்பு சுவரினால் பிரிக்கப்பட்டுள்ளது. 2 ஆரிக்கிள், ஆரிக்குலார் தடுப்பு சுவர். இதுக்கு பேர் தான் ஆரிக்குலார் தடுப்பு சுவர். வென்ட்ரிகுலார் தடுப்பு சுவர், இடைத்தடுப்பு சுவர். வலது ஆரிக்கிளை விட இடது ஆரிக்கிள் சிறியது. வலது ஆரிக்கிளை விட, கரெக்டாக தானே? வலது லெஃப்ட் ரைட்டு கரெக்டாக போட்டிருக்கணும். கரெக்டாமா? சரிதான். என்ன சொல்கிறீங்க? சரியாக தாம்மா போட்டிருக்கேன், ஒரே தான். ஆரிக்கிள், வென்ட்ரிக்கிள். இது வலது ஆரிக்கிள், இது இடது ஆரிக்கிள். மேல் ஆரிக்கிள், கீழ் ஆரிக்கிள் இருக்கா? தப்பு அப்படிலாம் கிடையாது. சரி, இது 2 ஆரிக்கிள்ன்றீங்களா? 2 ஆரிக்கிள்ன்றீங்களா? சரி, அப்போ என்ன பண்ண சொல்லணும்? மேல் ஆரிக்கிள், கீழ் ஆரிக்கிள் தானே சொல்லணும். என்ன சொல்கிறான்? மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படி வச்சுருக்கான்னு கேளுங்க, மறக்காது. அதே தான், ஆப்டிடியூட் ரீசனிங் மாதிரி தான்.
வலது அரிக்கல் இடது அரிக்கல் அப்படி தானே சொல்லலாம். மேலே அரிக்கல் கீழே அரிக்கலாக சொல்கிறான் கிடையாது. ரைட். அடுத்தது அதேமாதிரி ஆரிக்கல் 2 பேருமே பிளட்டை ரிசீவ் பண்ணுவாங்க. வென்ட்ரிக்கலில் இருந்தால் என்ன கீழே இருந்து தான் பிளட்டு வெளியில் போகும். ரைட். செப்டம். பல்வேறு பாகங்களிலிருந்து ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தினை முக்கிய சிரைகளான மேற்பெருஞ்சிரை, கீழ் பெருஞ்சிரை மற்றும் கரோனரி சைனஸ் மூலம் வலது ஆரிக்கில் பெறுகிறது. சிரை இருக்கு இல்லையா, சொன்னோம் இல்லையா, ஆரிக்கல் தான் நம்ம ரிசீவ் பண்ணும். வலது ஆரிக்கல் தான் எல்லா உறுப்புகளில் இருந்தும், அதாவது நுரையீரல் சிரை இருக்குல்ல, அதை தவிர நுரையீரல் சிரை தவிர மற்ற எல்லா உறுப்புகளில் இருந்தும் ரத்தத்தை ரிசீவ் பண்ணும். அதில் என்ன கம்மியாக இருக்கும்? ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும், ரிசீவ் பண்ணும். எது? ரைட் ஆரிக்கல். லெஃப்ட் ஆரிக்கல் அப்போ என்ன வருவார்? இவர் என்ன பண்ணுவார்? நுரையீரலிருந்து ரிசீவ் பண்ணுவார். அவ்வளோதான். ஓகேவா? ரைட். அங்கே போட்டுருக்கு பாருங்க. வலது ஆரிக்கல் இடது ஆரிக்கலை விட சிறியது. வலது ஆரிக்கல் இடது ஆரிக்கலை விட சிறியது. உடலின் பல்வேறு பாகங்கள் இருந்தும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தினை, அப்படின்னா எங்கேருந்து வருது? நுரையீரல் தவிர எல்லா உறுப்புகளில் இருந்தும். அவங்களுக்கு 2-3 பேர் இருக்காங்க. மேற்பெருஞ்சிரை, கீழ் பெருஞ்சிரை, கரோனரி சைனஸ். சிறையிலே 3, மேற்பெருஞ்சிரை, கீழே இருந்து வருது, கீழ் உறுப்புகளில் இருந்தெல்லாம் வருது, தலையிலேருந்து வர்றது. அதான் மேற்பெருஞ்சிரை, கீழ் பெருஞ்சிரை, கரோனரி சைனஸ். கரோனரி கார்டியாக், அதோட லிங்க் பண்ணி. ஆட்டுக்கு மட்டும் ஒரு பிளட்டு போய் எடுத்துகிட்டு போவார். ஆட்டு இருக்குல்ல, ஆட்டு எதால் ஆனது? செல்களால் ஆனது தானே. அந்த ஹார்ட்டில் உள்ள எல்லா செல்லுக்கும் பிளட் எடுத்துகிட்டு போகிறவர் தான் யார்? கரோனரி சைனஸ். நம்ம நமக்கு வருதா? கரோனரி சைனஸ் கேட்பாங்க. ஹார்ட்டில் இருக்கக்கூடிய செல்லுக்கெல்லாம் பிளட் எடுத்துகிட்டு போகக்கூடிய வெசல் யார்? சரி, ஹார்ட்டில் உள்ள பிளட்டில் இருந்து, சரியா, ஹார்ட்டில் இருக்கக்கூடிய செல்லிருந்து பிளட்டை சிறைக்கு எடுத்துகிட்டு வரவர் யார்? கரோனரி மூலம் வலது ஆரிக்கல் பெறுகிறது. நுரையீரலிலிருந்து ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தினை நுரையீரல் சிரைகளின் மூலம் இடது ஆரிக்கல் பெறுகிறது. மேலே தான் பிளட்டு ரிசீவ் ஆகும். ரைட் சைடில் மற்ற எல்லா உறுப்புகள்லேருந்து வரும், லெஃப்ட் சைடில் நுரையீரலிருந்து கொண்டு வரும். 2 நுரையீரலிருந்தும் வரும். அப்போ இதில் என்ன இருக்கும்? ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும். ரைட். அடுத்தது வலது மற்றும் இடது ஆரிக்கல் முறையே வலது மற்றும் இடது வென்ட்ரிக்கலுக்கு இரத்தத்தினை உந்தி செலுத்துகின்றன. அங்கேருந்து வந்தவுடனே வந்துடும், உள்ளே வந்துடும். இங்கே ஒரு வால்வு மூடிக்கும், உடனே அங்கே மேலே சுருங்கும். டப்புன்னு என்ன ஆகும்? இங்கே ஒரு வால்வு இருக்கும், ஓப்பன் ஆகும், பிளட்டு இங்கே வந்துடும். அங்கேருந்து இங்கே வரும். அப்புறம் இதிலேருந்து பைப்பு போகும். லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இருக்கு இல்லையா, அது லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ஆக்சிஜன் அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? சார் லெஃப்ட்ன்ற ரைட் ஆரிக்கலில் எல்லா இடத்துலேருந்து வந்தது, அங்கே உள்ள பிளட்டு தான் இங்கே வந்துடும். ஆக்சிஜன் அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? கம்மியாக இருக்கும். எல்லா உறுப்புலேருந்து வந்திருக்குப்பா, கம்மியாக இருக்கும். சரியா? அப்போ இங்கேருந்து எங்கே போகும் ரத்தம்? நுரையீரலுக்கு போகும். ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து நுரையீரலுக்கு போகும். ஓகேவா? அதே லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து லெஃப்ட் ஆரிக்கல் என்ன இருக்கும்? ஆக்சிஜன் நிறைந்தது தானே. அப்போ இங்கே ஆக்சிஜன் நிறைந்தது லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் இருக்கும். அப்போ இங்கேருந்து எல்லா உறுப்புக்கன்னாவும் ரத்தம் போகும். அவ்வளோதான் கான்செப்ட். மேலே ரிசீவ் பண்ணுவாங்க, கீழே வெளியில் அனுப்புவாங்க. மேலே ரைட் சைடில் வந்துட்டு எல்லா உறுப்புலேருந்து வரும். எல்லா உறுப்புலேருந்து வர்றது என்ன இருக்கும்? சிரை. அதில் என்ன இருக்கும்? ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், எல்லாம் ஒன்று தானே. ரைட். ஓகேவா? அதே லெஃப்ட் ஆரிக்கலில் நுரையீரலிருந்து வரக்கூடிய சிரை. அதே ரைட் வென்ட்ரிக்கலில் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கக்கூடிய பிளட் இருக்கும். அங்கேருந்து எங்கே போகும்? நுரையீரல் தமனி வழியாக எங்கே போகும்? நுரையீரலுக்கு போகும்.
அதே லெஃப்ட் வென்ட்ரிக்கல் எல்லா உறுப்புக்கும் எடுத்துகிட்டு போகும். இதை மட்டும் முடிக்கலாம், பிரேக் விட்றேன். இதயத்தின் கீழறைகள் வென்ட்ரிக்கல் எனப்படும். வலது இடது வென்ட்ரிக்கல் இடை வென்ட்ரிகுலார் தடுப்பு சுவரால், வென்ட்ரிகுலார் தடுப்பு சுவர் இடையில் இருக்கிறது இது, இந்த சுவர் அது தடிமனாக இருக்கணும். ஏன்னா ப்ரெஷர் கீழே அதிகம் இல்லை, இங்கேயும் பாருங்கள் இது கூட பெருசாக தடிமனாக தான் இருக்கும், மேலே அவ்வளோ தடிமனாக இருக்காது. இதயத்திலிருந்து அதிக விசையுடன் இரத்தத்தை உந்தி செலுத்துவதால் இடது வலது வென்ட்ரிக்கல் சுவரால் தடித்து காணப்படுகிறது. எல்லா காரணத்தோடு தான் இருக்குது, அதுவே உருவாக்கிது. வலது வென்ட்ரிக்கல்ல இருந்து ரைட் சைடு உருவான நுரையீரல் பொது தமனி. ஒரு தமனி தான் போகும், அப்புறம் அது ரெண்டாக பிரியும். லெஃப்ட் நுரையீரலுக்கு ஒன்று, ரைட்டு நுரையீரலுக்கு ஒன்று. வலது மற்றும் இடது நுரையீரல் தமனிகளாக பிரிவடைகிறது. வலது இடது நுரையீரல் தமனிகள் முறையே வலது இடது நுரையீரலுக்கு ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை செலுத்துகிறது. கதையை புரிஞ்சிட்டிங்க. இன்னொரு தடவை கதையோட கன்ஃபியூஷன் ஆகும், புரிஞ்சிக்கிறப்ப கன்ஃபியூஷன் ஆகும். குளமன குட்டையில் தான் மீன் பிடிக்க முடியும். கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன் ஒன்ஸு, அப்புறம் மறக்காது. ஓகேவா? யாராவது குழப்பி விட்டாலும் குழம்ப மாட்டீங்க, தெளிவாக சொல்லிடுங்க. இடது வென்ட்ரிக்கிளானது வலது வென்ட்ரிக்கிளை விட சற்று பெரிதாகவும் சிறிது குறுகலாகவும் அமைந்துள்ளது. இடது வென்ட்ரிக்கல் ஆனது வலது வென்ட்ரிக்கிளை விட சற்று பெருசாக குறுகி இருக்காமா. இடது வென்ட்ரிக்கல் இடதுனா இது ரைட். இடது வென்ட்ரிக்கல் வலது வென்ட்ரிக்கலை விட சரி சிறிதாக வந்துள்ளது. இதனுடைய சுவர் வலது வென்ட்ரிக்கலை விட 3 மடங்கு பாருங்க, இதோட 3 மடங்கு பெருசு. ஏன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ப்ரெஷர் இதில் அதிகமாக இருக்கும், ஏன்னா எல்லா உறுப்புக்கும் போகணும். இது பக்கத்தில் உள்ள லங்ஸுக்கு தானே போகணும். அங்கே போய் விழுங்கணும் பால், அப்போ என்ன பண்ணுவீங்க? வேகமாக ஏறிவீங்க. பக்கத்தில் தான் விழுனா மெதுவாக தானே போடுவோம். இது மெதுவாக தான் ப்ரெஷர் கொடுக்கும், இதில் தான் ப்ரெஷர் அதிகம். அதனால் 3 மடங்கு தடிமனானது. இடது வென்ட்ரிக்கிலிருந்து பெருந்தமனி தோன்றுகிறது. பெருந்தமனி ஒரே தமனி. உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தினை பெருந்தமனி அளிக்கிறது. கரோனரி தமனி இதய தசைகளுக்கு இரத்தத்தை அளிக்கிறது. அதேமாதிரி கரோனரி சிறை பார்த்தோமா, கரோனரி சைனஸ், அதுக்கு சிறைன்னு சொல்ல சைனஸ்ன்னு போட்டோம். இது வழியாக போயிட்டு ஹார்ட்டில் இருக்கக்கூடிய தசைகளுக்கெல்லாம் சப்ளை பண்ணிவிட்டு அவர் எடுத்துகிட்டு வந்துடுவார் ரிட்டன். இது கேள்வி கேட்டிருக்காங்க. வால்வுகள் போயிட்டு வாங்க, பிரேக் எடுத்துட்டாங்க. சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிற ரத்த நாளத்துக்கு பேர் என்ன? தமனி. எல்லா உறுப்புலேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு பேர் சிறை. நுரையீரலுக்கு எடுத்துகிட்டு போகிறது நுரையீரல் தமனி. நுரையீரல் தமனியில் எது அதிகமாக இருக்கும்? ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும். நுரையீரல்லேருந்து சிறைக்கு எடுத்துகிட்டு வர்றது நுரையீரல்லேருந்து சிறை எடுத்துகிட்டு வரும். இதயத்துக்கு எடுத்துகிட்டு வரக்கூடிய சிறையில் இருக்கக்கூடிய பிளட்டில் எது அதிகமாக இருக்கும்? ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும். வெளியில் இதயம் வெளியிலேருந்து வர பிளட்டெல்லாம் இதயத்தில் எந்த பார்ட்டில் இறங்கும்? அங்கே அதிகமாக போகிற ரெண்டெல்லாம் கிடையாது. வெளியிலேருந்து வர்றது ஆரிக்கல்ல இறங்கும். வலதாரிக்கல்ல மற்ற எல்லா உறுப்புலேருந்து வர்றது, இடதாரிக்கல்ல நுரையீரலேருந்து வர்றது. ஓகேவா? எல்லா உறுப்புக்கும் பிளட் எங்கேருந்து போகும்? வென்ட்ரிக்கல்லேருந்து. வலது வென்ட்ரிக்கல்ல மற்ற எல்லா உறுப்புக்கும் மாற்றி சொல்கிறேன். நுரையீரலுக்கு போகும் வலது அரிக்கல்ல, வலது ஆரிக்கல்றேன், வலது வென்ட்ரிக்கல்ல. சரியா? இடது வென்ட்ரிக்கல்லேருந்து எல்லா உறுப்புக்கும் போகும். வால்வுனா மூடி, வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கு முன்னாடி வேறு எங்கே வால்வு பார்த்தோம்? ஃப்ளோயத்தில் இருக்கும்.
சல்லடை இருக்கும். சல்லடை இங்கே சிறையில் இருக்கும் வால்வு உள்ளுக்குள்ளே. அப்புறம் வேறு ஒரு வால்வு மூடி வேற எங்கே பார்த்தோம்? வெரி குட், அங்கே தொண்டையில். இதய வாழ்வுகள், தசையாலான சிறு மடிப்புகள், ஏதோ ஒன்று மூடுறதுக்கு தான் வாழ்வு தேவை. சரியா? ரைட். இவை இரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு உதவுகிறது. இரத்தமானது ஒரே திசையை செல்வதையும் பின்னோக்கி வருவதையும் தடுக்கவும் உதவுகிறது. இதயம் 3 விதமான வாழ்வுகளை கொண்டது. வலது ஏட்ரியோ வென்ட்ரிக்கல் வாழ்வு. வலது ஏட்ரியோன்னா என்னது? மேலே. வலது ஆரிக்கல், வென்ட்ரிக்கல்னா கீழே. ரெண்டுக்கு நடுவில் ஒரு பாதை இருக்குல்ல, அதை மூடுறதுக்கு பயன்படுறது. வலது ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வாழ்வு, வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது. ஓகேவா? இது வலது ஆரிக்கல் மற்றும் வலது வென்ட்ரிக்கலுக்கு இடையில் அமைந்துள்ளது. முக்கோண வடிவிலான 3 மெல்லிய இதழ் தசை மடிப்பினால் ஆனது. 3 என்ன வடிவத்தில் இருக்குது? முக்கோண வடிவத்தில். என்ன வடிவத்தில் இருக்குதுன்னு கேட்பாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னது? மூவிதழ் வாழ்வு. 3 இதழ்கள் இருக்குது, மூவிதழ் வாழ்வு. வாழ்வின் இதழ் முனைகள் கார்டா டென்டினா என்ற தசை நீச்சினால் வென்ட்ரிகளின் பாப்புலரி தசைகளோடு பொருத்தப்பட்டுள்ளதாம். வாழ்வின், இது கேட்கலாம், இதுவரை கேட்டதில்லை. வாழ்வின் இதழ் முனைகள், ஏதாவது ஒன்றில் போய் ஒட்டணும்ல, இதழ் முனைகள். கார்டா டென்டினா என்ற தசை நீச்சினால், அது ஒரு தசை வாழ்வு, அது நீச்சி அப்படின்னு வச்சுக்கோங்க. கார்டா, கார்டியா இதயம் அந்த மாதிரி. டென்டினே அப்படின்னு தசை நீச்சினால் வென்ட்ரிகளின் ஆரிக்கல் வென்ட்ரிக்கல், வென்ட்ரிக்கல் அது கீழே உள்ளது, வென்ட்ரிகளின் பாப்புலரி தசைகளோடு பொருத்தப்பட்டுள்ளது. கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து இடது, அதேமாதிரி லெஃப்ட் சைடு. இந்த வால்வு தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தது இது. அடுத்தது இந்த வால்வு மூவிதழ் வாழ்வு. என்ன வடிவத்தில் இருக்குது? முக்கோண வடிவத்தில் இருக்குது. அவ்வளோதான். இடது ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வாழ்வு. இது இடது ஆரிக்கல் இடது வென்ட்ரிகளுக்கு இடையில் அமைந்துள்ளது. இது 2 கதுப்பு போல அமைந்துள்ளதால் ஈரிதழ் வாழ்வு. இடது பக்கம் ஈரிதழ், ஈனா அர்த்தம் 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. அல்லது மிட்ரல் வாழ்வு, இன்னொரு பேர் என்னது? மிட்ரல் வாழ்வு நாளைக்கு ஈரிதழ் வாழ்வு. வலது பக்கம் 2 கதுப்பு, 2 இதழ்கள். வலது பக்கம் 3 இதழ்கள். முதுஎம்மிகளின் இதய அறைகள் முன்னாடியே பார்த்துட்டோம். மீன்களில் 2 அறை, இருவாழ்விகளில் 3 அறை. பரிணாம வளர்ச்சி அப்படியே நீரில் வாழ்வனது தான் என்னவா மாறும்? இருவாழ்வியாக மாறும். இருவாழ்வி தான் என்னவா மாறும்? ஊர்வனமாக மாறும். ஓகேவா? அடுத்தது 3 அறைகள் இருவாழ்விகள். முழுமை பெறாத 4 அறைகள். எதில்? ஊர்வனங்களை. முழுமை பெறாது. முழுமையான 4 அறைகள் பறவைகள், பாலூட்டிகள், முதலை மட்டும் ஊர்வனம். ஓகேவா? ரைட், எல்லாமே கொஸ்டின். அரைச்சந்திர வாழ்வு, இன்னொரு வாழ்வு. இதயத்திலிருந்து வெளியேறும் முக்கிய தமனிகளில் பெருந்தமனி, நுரையீரல் தமனி. ரத்தம் வெளியேறுது இல்லையா? தமனி உள்ள அரைச்சந்திர வாழ்வுகள் 2 வாழ்வு. இதில் ஒரு வாழ்வு, அதில் ஒரு வாழ்வு. வென்ட்ரிகளுக்குள் ரத்தம் பின்னோக்கி திரும்ப ரிட்டன் வந்துடக்கூடாது. பம்ப் பண்ணுறோம், போகுது, ரிட்டன் வந்துடக்கூடாது. சரியா? பம்ப் ஆனவுடனே ஓப்பன் ஆகும், போனோன்னா டக்குன்னு மூடிக்கும். சரியா? அதுக்காக அரைச்சந்திர வாழ்வுகள். அவை நுரையீரல் மற்றும் பெருந்தமனி அரைச்சந்திர வாழ்வு. நுரையீரல் அரைச்சந்திர வாழ்வு, பெருந்தமனி அரைச்சந்திர வாழ்வு. மேலேருந்து கீழே இறங்குறது ஒன்று, ப்ளஸ் தமனியிலேருந்து வெளியில் போகிறப்ப என்னது? அரைச்சந்திர. ஆரிக்கல்லேருந்து வென்ட்ரிக்கல் இறங்கும் பொழுது ரைட் சைடில் மூவிதழ் வாழ்வு, லெஃப்ட் சைடில் ஈரிதழ் வாழ்வு. வென்ட்ரிக்கல்லேருந்து தமனி வெளியே ரத்தம் வெளியேறுது இல்லையா? தமனி ஆர்டரி, அது வெளியேறுது இல்லையா? அந்த இடத்துல இருக்கிற வாழ்வுக்கு பேர் என்னது? அரைச்சந்திர வாழ்வு, பிறைச்சந்திர வாழ்வு, எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. நிலா மாதிரி இருக்கும், அதனால் ரைட். அடுத்தது இரத்த ஓட்டத்தின் வகைகள். நமது உடல் இரத்தம் ஆக்சிஜன் மிகுந்த மற்றும் ஆக்சிஜன் குறைந்த காற்று சுற்றோட்டங்களை கொண்டது. சரி, சிஸ்டிக் அல்லது உடல் இரத்த ஓட்டமா?
இதயத்தின் இடது வென்ட்ரிகளிலிருந்து. பார்த்தோமா, பேசினா தான் திரும்ப வருது. இடது வென்ட்ரிகளிலிருந்து துவங்கி ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தினை உடலின் பல உறுப்புகளுக்கு எடுத்து சென்று மீண்டும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தினை வலது ஏற்றியத்தின் கரெக்டாக கொண்டு வரும் சுற்றோட்டத்தினை சிஸ்டமிக் அல்லது உடல் இரத்த ஓட்டம் என்கின்றோம். ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தினை உடலின் அனைத்து உறுப்புகளுக்கும் பெருந்தமனி எடுத்து செல்கிறது. தமனி இதெல்லாம் பேசுனது தான். அடுத்து நுரையீரல் இரத்த ஓட்டம். நுரையீரலுக்கு மட்டும் போகிறது. இது என்ன பண்ணோம், ரைட் சைடு வென்ட்ரிகல்லேருந்து நுரையீரலுக்கு எடுத்துகிட்டு போகும். நுரையீரல் தமனி எடுத்துகிட்டு போகும். நுரையீரல் பெருந்தமனி அதுக்கப்புறம் ரெண்டாக பிரியும் பார்த்துருப்போம். திரும்ப என்ன பண்ணோம், ரத்தம் ஆக்சிஜன் நிறைந்த ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு திரும்ப லெஃப்ட் ஆரிக்கலில் வந்து இறங்கும். வலது வென்ட்ரிகளில் இரத்தம் நுரையீரல் தமனியின் மூலம் நுரையீரலை அடையும். நுரையீரலிருந்து ஆக்சிஜன் பெற்ற இரத்தம் நுரையீரல் சிரைகளின் மூலம் மீண்டும் இதயத்தின் இடது ஏற்றியத்தை வந்தடையும். இவ்விதம் வலது வென்ட்ரிகளிலிருந்து நுரையீரல் வழியாக இரத்தம் மீண்டும் இடது வென்ட்ரிகளை சென்றடைவதே நுரையீரல் இரத்த ஓட்டம். வலது வென்ட்ரிக்கல் கீழே, அங்கேருந்து நுரையீரல் போயிட்டு திரும்ப மேலே இடது ஆரிக்கல்ல இறங்கி இடது வென்ட்ரிக்கல்ல வந்து சேரும். இதான் வந்து என்னது, நுரையீரல் இரத்த ஓட்டம். கரோனரின்னா என்னென்னு பார்த்தோம், இதயத்துக்கு இதய தசைகளுக்கு தேவையான ரத்தத்தை எடுத்துகிட்டு போயிட்டு வர்றது. கார்டியாக் தசைகள், இரத்தம் செல்லுதல் கரோனரி சுழற்சி எனப்படும். இதய தசைகளுக்கு ஆக்சிஜன் மிகுந்த இரத்தம் கரோனரி தமனி மூலமாக பெறப்படுகிறது. இது பெருந்தமையின் வளைவிலிருந்து உருவாகிறது. பெருந்தமையிலிருந்து அந்த இடத்துலேருந்து உருவாகிடும், தனியாக பிரிஞ்சிடும். இதய தசையிலிருந்து ஆக்சிஜன் குறைந்த இரத்தம் கரோனரி சைனஸ் மூலம் வலது ஏற்றியத்தை வந்தடைகிறது. ஓகேவா? ஒரு முழு சுற்றின் போது இரத்தமானது இதயத்தின் வழியாக இருமுறை சுற்றி வருவது இரட்டை இரத்த ஓட்டம் எனப்படும். ஒரு முழு சுற்று இங்கேருந்து கிளம்புது, எல்லா உறுப்புக்கு போகுது, ரிட்டன் வருது, நுரையீரலுக்கு போகுது, திரும்ப உள்ளே வருது. 2 சுற்று தான் ஒரு கம்ப்ளீட்டு. ஓகேவா? ரைட். இம்முறையிலான இரத்த ஓட்டத்தில் ஆக்சிஜன் மிகுந்த இரத்தமும் ஆக்சிஜன் குறைந்த இரத்த ஓட்டமும் ஒன்றுடன் ஒன்று கலப்பதில்லை. கலக்குமா எங்கேயாவது? கலக்காது. ஆனால் சில விலங்குகள் ஆக்சிஜன் மிகுந்த இரத்தமும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தம் ஒன்றுடன் கலந்து இதயத்தினுள் ஒரு முறை மட்டுமே சென்று வரும். இத்தகைய சுற்றோட்டம் பேர் ஒற்றை இரத்த சுற்றோட்டம். நம்மள மாதிரி இதில் என்ன இது? இரட்டை இரத்த சுற்றோட்டம். மீன்கள், இருவாழ்விகள், சில ஊர்வனெல்லாம் அப்படி இருக்காமா, நோட் பண்ணிக்கோங்க, கேட்பாங்க அதை. இதய துடிப்பு. இதயத்தின் ஆரிக்கிள் மற்றும் வென்ட்ரிக்கிள் முழுமையாக ஒரு முறை சுருங்கி விரிவடையும் நிகழ்விற்கு இதய துடிப்பு. முழுமையாக சுருங்கி விரிவடையணும். ஒரு தடவை மேலே இருக்குது, போயிட்டு ரிட்டன் வந்துருச்சு. சிஸ்டோல் அப்படிம்பாங்க. சுருங்கிறதுக்கு பேர் சிஸ்டோல். சரியா? விரிவடைகிறதுக்கு பேர் என்னது? டயஸ்டோல். ஓகே. இதயமானது சராசரியாக ஒரு நிமிடத்துக்கு 72லேருந்து 75 தடவை துடிக்கும். நியூரோஜெனிக் மயோஜெனிக் இதய துடிப்பு. நரம்பு தூண்டலினால் நியூரோஜெனிக் இதய துடிப்பு உண்டாகிறது. இத்தூண்டல் இதயத்தின் அருகில் உள்ள நரம்பு முடிச்சுகளால் தூண்டப்படும். எடுத்துக்காட்டு வலை தசை புழுக்கள்லாம் அப்படி இருக்குமாமா. பெரும்பாலான கணுக்காலிகள் என்ன மாதிரி இருந்திருக்கு? நியூரோஜெனிக். நரம்பு தூண்டலினால். நியூரோனா அந்த நரம்பு தானே, ஜெனிக் அப்படின்னா ஸ்டார்டிங், ஆரம்பம், அந்த மாதிரி நியூரோஜெனிக் இதய துடிப்பு. தூண்டல் இதயத்தின் அருகில் உள்ள நரம்பு முடிச்சுகளால் தூண்டப்படுகிறது. அதனால் இதயம் சுருங்கி விரியுது. அடுத்து மயோஜெனிக் இதய துடிப்பானது மாறுபாடடைந்த சிறப்புத்தன்மை வாய்ந்த இதய தசை நாறுகளால் தூண்டப்படுகிறது. மெல்லுடைகள், முதுகெலும்புகள் அப்படி இருக்காங்க. நமக்கிட்டலாம் அப்படி தான் இருக்குது. நம்மளுது என்ன மாதிரியான துண்டல்? இதயம் துடிக்க வைக்கிறதில்ல, துடிக்க வைக்கிறது யார்? ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதய தசைகள் அதுவே துடிக்கும். பட் அந்த வலை தசை புழுக்கள் கணுக்காலிகளில் எப்படி இருக்கும்? நியூரோஜெனிக். இதயத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நரம்பு முடிச்சு அவங்க தூண்டி விடுவாங்க இதயம் துடிக்கிறது. கேட்பாங்க, பார்த்துக்கோங்க.
இதய துடிப்பு பரவுதல். மனித இதயம் மயோஜெனிக் வகையை சார்ந்தது. இதய தசையில் காணப்படும் சிறப்பு பகுதியான சைனோ ஏட்ரியல் கணு இதயம் சுருங்குவதை துவக்குகிறது. டஸ்டர் இதயத்திலே நடக்குது. இதயம் துவங்குறது யார்? சைனோ ஏட்ரியல் கணு இதயம் சுருங்குவதை துவக்குகிறது. இது வலது ஏற்றிய சுவரில் உள்ள மேற்பெருஞ்சிரை, வலது ஏற்றியம், ரைட் சைடு மேலே மேற்பெருஞ்சிரை மேலே பிளட் இறங்குதில்ல, அது எல்லா உறுப்புலேருந்து பிளட் இறங்கும்ல வலது ஏற்றியத்தில். மேற்பெரு துளையின் அருகில் காணப்படுது. அதுக்கு பக்கத்தில் அந்த துளைக்கு பக்கத்தில் இருக்காமல் எஸ்ஏ அதானது சைனோ ஏட்ரியல் கணு ஆனது. மேற்புறம் அகன்றும் கீழ்ப்புறம் குறுகியும் காணப்படுகிறது. இது மெல்லிய தசை நாரிழைகளால் ஆனது. அப்போ இதயம் சுருங்கிறதுக்கு காரணமானவ யார்? சைனோ ஏட்ரியல் கணு. இவர் எங்கே இருக்காது? வலது ஏற்றியத்துக்கு மேலே பெருஞ்சிரை உள்ளே என்ட்ராகுது இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கு மேற்பெருஞ்சிரை. அடுத்தது சைனோ ஏட்ரியல் கணு எஸ்ஏ கணுவானது இதயத்தின் பேஸ் மேக்கராக செயல்படுகிறது. பேஸ் மேக்கர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹார்ட் வீக் ஆகிடுச்சும்பாங்க, வேலை செய்யாதுன்னு. இந்த எஸ்ஏ தான் வீக் ஆகிடும். இந்த தசை என்ன ஆயிரும்? வேலை செய்யாது. அப்போ அங்கே அதில் ஒரு மெஷின் வைப்பாங்க, பேஸ் மேக்கர் அப்படிம்பாங்க, அது வைப்பாங்க. அது அந்த வேலையை செய்யும். இதயத்தை சுருங்கி இதயம் வீக் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, இவர் தான் யார்? இந்த சைனோ ஏட்ரியல் கணு தான் வீக் ஆகிட்டாருன்னு அர்த்தம். அதுக்கு பொதுவாக என்ன பண்ணுவாங்க? அந்த இடத்துல பேஸ் மேக்கர் வச்சுருவாங்க ஒரு, அது அந்த வேலையை செய்யும். இப்போ ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்டே தயாரிச்சிட்டானுங்க, ஆமாம் தானே? ஆமாம். ஏனெனில் இது இதய துடிப்புக்கான மின் தூண்டலை தோற்றுவித்து இதய தசைகளின் சுருக்கத்தை தூண்டுகிறது. சைனோ ஏட்ரியல் கணுவிலிருந்து தூண்டல்கள் அலைகளாக பரவி வலது மற்றும் இடது ஏற்றிய மேலே உள்ள உறுப்புகள் பாட்டு சுவர்களை சுருங்க செய்வதன் மூலம் இரத்தம் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் திறப்பின் வழியாக வென்ட்ரிகளுக்கு உந்தி தள்ளப்படுகிறது. ஆரிக்குலோ வென்ட்ரிகல் திறப்பு புரியுதானு? ரத்தம் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இவர் யார்? அந்த தூண்டுதல் சைனோ ஏட்ரியல் கணு இங்கே இருக்கார் இல்லையா, அவர் தூண்டி விட்றாரு. மேலே உள்ள ரெண்டு சுருங்கும். சுருங்கும் பொழுது என்ன ஆகுது? இங்கே வால்வு ஓப்பன் ஆகி ப்ரெஷர் அதிகமாகும், உள்ள பிளட்டு அங்கேருந்து கீழே போயிடும். அதான் சொல்கிறாங்க. அங்கே பிறகு தூண்டுதல் அலைகளாக பரவி வலது இடது ஏற்றிய சுவர்களை சுரங்க செய்வதன் மூலம் வலது ஏற்றியம் லெஃப்ட், வலது ரைட் ஏற்றியம் லெஃப்ட் ஏற்றியம் சுருங்கும். அதான் சொல்கிறாங்க, உந்தி தள்ளுது. ஓகேவா? அப்போ என்ன ஆகுது? மூலம் ரத்தம் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் திறப்பின் வழியாக, திறப்பு அந்த வாய் வென்ட்ரிகளுக்கு உந்தி தள்ளப்படுகிறது. அங்கேருந்து ரத்தம் உந்தி தள்ளும். எஸ்ஏ கணு யார்? எஸ்ஏ கணு அவரே தான். சைனோ ஏட்ரியல் கணு. ஏற்றியதுக்கு மேலே இருக்கிறனால சைனோ ஏட்ரியல் அப்படி வச்சுக்கணும். கணுவிலிருந்து மின் தூண்டல் அலைகள் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் கணுவிற்கு பரவுகிறது. ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் கற்றை மற்றும் புர்கின்ஜி கற்றைகள் வழி வென்ட்ரிகளுக்கு மின் தூண்டல் அலைகள் பரவி அவற்றை சுருங்க செய்கிறது. அடுத்து கீழே இருக்கும் போல் இருக்கு ஒன்று, ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் இந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இந்த பரவல் மேலே சுருங்க வைக்கிறாங்க, இவர் கீழ்பாட்டை சுருங்க வைக்கிறார். கீழ்பாட்டு சுருங்கினா நாங்கள் பிளட்டு வெளியில் போகும். அதுக்கு பேர் என்னது? ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் கணு. ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் இருக்காங்க. ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் கற்றை மற்றும் புர்கின்சி கற்றைகள் வழி வென்ட்ரிகுலர்களுக்கு கீழே உள்ளது வென்ட்ரிகுலர்களுக்கு மின் தூண்டல் அலைகள் பரவி அவற்றை சுருங்க செய்யுது. புரியுதா? இவங்களை சுருங்கினா நான் பிளட்டு வெளியில் போகும். ஆரிகள் சுருங்கிறதுக்கு யார் காரணம்? ஏட்ரியல் கணு, சைனோ ஏட்ரியல் கணு
ஓகேவா? அதேமாதிரி வென்ட்ரிகல் சுருங்கிறது காரணம் 2 பேர், ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் கற்றை மற்றும் புர்கின்ஜி. அவர் இவங்க 2 பேர்த்தையும் இதுவரைக்கும் கேட்டதில்லை, கேட்பான், பார்த்துக்கங்க. இஸ் என்பவர் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் கற்றைகளை கண்டறிந்தார். அதனால் இது ஈஸ் கற்றை. ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் கற்றை இன்னொரு பேர் என்னது? ஈஸ் கற்றை. 1893 கண்டுபிடிச்சிட்டானுங்க. நாடி துடிப்பு எங்கே பார்ப்பாங்க? நாடி துடிப்பு கையில் பார்ப்பாங்க. ஹார்ட் பீட்டு எதை வச்சு கண்டுபிடிப்பாங்க? அதுதான் ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பார்க்கலாம். அப்புறம் வேறு என்ன இருக்குது? இசிஜி உடம்புலாம் அங்கங்கே வச்சுருவாங்களா, அது நாடி துடிப்பு தான் நினைக்கிறேன். இசிஜி ஹார்ட்டையும் கண்டுபிடிக்கும், நாடி துடிப்பையும் கண்டுபிடிக்கும். சரி, இங்கே ஹார்ட்டோட ப்ரெஷர் எதில் போகும்? எந்த பிளட்? தமனியில் போகும். அதோட ப்ரெஷர் அதில் தெரியும். சரி, இப்போ மோட்ரு ஓடுது, ஓஸ் வழியாக தண்ணி போகுது. ஓஸ் என்ன ஆகும்? அந்த ஓஸில் தண்ணி உண்டாகி விரியும், அப்படி ஆடும், அதிரும். ஓஸில் பார்த்துருக்கீங்களா? எந்த அளவுக்கு தண்ணி போகுதோ, ப்ரெஷர் ஏறது இறங்க பொறுத்து ஓஸ் சுருங்கி விரியும். அதே மாதிரி பிளட் வெசல் சுருங்கி விரியும். அது எத்தனை தடவை சுருங்கி விரியுது அப்படின்னு பார்த்தா அதானது நாடி துடிப்பு, பல்ஸ் ரேட். ஹார்ட் பீட்டு வேறு, பல்ஸ் ரேட் வேறு. இதய துடிப்பின் பொழுது இரத்தமானது தமனிக்குள் உந்தி தள்ளப்படுகிறது. இரத்தம் ஒவ்வொரு முறையும் தமனிகள் உந்தப்படும் பொழுது தமனிகள் விரிவடைவதை நாடி துடிப்பு என்போம். அப்போ தண்ணி உள்ளே வரும்பொழுது விரிவடையும், பிளட்டு உள்ளே தமனிக்குள்ளே வரும்பொழுது தானே விரிவடையும். அடுத்தானே ஆகும், ஒரு செகண்டு நிற்கும், அடுத்து தள்ளும். அடுத்தது இந்த கம்ப்ரெஷர் மோட்டர் இருக்குல்ல, அதே மாதிரி கம்ப்ரெஷர் மோட்டர் பார்த்துருக்கீங்களா? எப்படி தண்ணி இருக்குன்னா ஒரே சீராக அடிக்காது, விட்டு விட்டு தான் வரும். அதே கதை தான் இது. ஹார்ட்டை வச்சு தான் கம்ப்ரெஷர் மோட்ரு. அடுத்தது இதனை மணிக்கட்டின் அருகில் உள்ள தமனியின் மீது விரல் நுனியினை வைத்து உணரலாம். இயல்பான நாடி துடிப்பு, நார்மல் பல்ஸ் ரேட் ஒரு நிமிடத்துக்கு 70லேருந்து 90. ஹார்ட் பீட் எவ்வளோ இருக்கணும்? எங்கே பார்த்தோம்? 72 to 75. பல்ஸ் ரேட்டு 70 to 90. இதய துடிப்பினை கண்டறிதல், அதெல்லாம் ஓகே, உங்களுக்கு தெரியும். இதய சுழற்சி, ஓர் இதய துடிப்பு துவங்குவதற்கும் முடிவதற்கும் இடைப்பட்ட வரிசை கிரகமான நிகழ்வு இதய சுழற்சி, கார்டியாக் சுழற்சி. இதய சுழற்சியின் பொழுது இரத்தமானது இதயத்தின் அறைகளுக்குள் குறிப்பிட்ட திசையில் செல்லும். ஒவ்வொரு இதய சுழற்சியும் 0.8 வினாடிகள் முடிவடையும். மேலே இருக்குது சுருங்கி விரிவடையும், அதான் ஒரு இதய சுழற்சி. அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமா? 0.8 செகண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு செகண்டில் ஒரு செகண்ட் எடுத்து 10 சம பங்காக பிரிச்சுட்டு அது 8 பங்கு நேரம், சரியா? அதான் வந்து என்னது 0.8 செகண்ட். ஒரு கேட்பாங்க, இதய சுழற்சி ஒரு சுழற்சி முடிவடைய நடைபெற எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம். ஏட்ரியல் சிஸ்டோல், மேலே ஏட்ரியல்னா என்னது? மேலே உள்ள 2 அறைகள். சிஸ்டோல்னால் சுருங்குதல் அப்படின்னு பார்த்தோம். ஆரிக்குலர் சுருக்கம் 0.1 செகண்ட் ஆமாம். அடுத்தது வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், கீழே வென்ட்ரிகல் சுருங்கிறது, அதுக்காக 0.3 செகண்ட். 0.3 செகண்ட். பார்த்துக்கங்க, இதெல்லாம் கேட்பான். அடுத்து வென்ட்ரிகுலர் டயஸ்டோல், வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் விரிவடைதல், வென்ட்ரிகுலர் விரிவடைதல் 0.4 செகண்ட். ஓகேவா? மொத்தம் எவ்வளவு? 0.8 செகண்ட். வென்ட்ரிகுலர்னால் கீழே உள்ள பார்ட்டு ரெண்டும்,
ஏரிக்குலர்னால் மேலே உள்ளது மட்டும் சுருங்கிறதுக்கு எவ்வளவு? சிஸ்டோல்னால் சுருங்குதல் 0.1 செகண்டு. கீழே உள்ளது வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் 0.3 செகண்டு. திரும்ப கீழே உள்ள பார்ட் மட்டும் விரிவடையும். அதுக்கு எவ்வளோ எடுத்துக்கோங்க? 0.4 செகண்ட். இதய ஒலிகள் சீரான முறையில் திறந்து மூடுவதால் லப்பு டப்புன்னு சத்தம் வரும். அது எதில் கேட்கலாம்? ஸ்டெத்தஸ்கோப். ஃபிசிக்ஸ் முடித்தவங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஸ்டெத்தஸ்கோப்பில் என்ன ஆடி பயன்படுத்தியிருக்காங்க? புலி ஆடி. ஓகே, வெரி குட். ஆடியா? அதானே ஆச்சரியமாக பார்த்தீங்க. என்னம்மா ஃபிசிக்ஸு? ஆடி, புலியாடி. சரி, பார்ப்பேன் எப்படின்ட்டு. இதய ஒலியானது சீரான முறையில் திறந்து விடும். முதல் ஒலியான லப் நீண்ட நேரத்திற்கு ஒலிக்கும். வென்ட்ரிகுலர் சிஸ்டோலின் ஆரம்ப நிலையில் மூவிதழ் மற்றும் ஈரிதழ் வால்வுகள் மூடுவதால் அந்த சத்தம் வருதாமா. திறந்து மூடும். ஓகேவா? வென்ட்ரிகுலர் சிஸ்டோலையோ வென்ட்ரிகுலர் சிஸ்டோலா? வென்ட்ரிகுலர்னா கீழே உள்ளது சிஸ்டோல் சுருங்கும். கீழே உள்ள 2 அறைகளும் அதான் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். மூடும்பொழுது என்ன பண்ணணும்? மூவிதழ் வால்வு ஈரிதழ் வால்வு மூடிக்கணும். இல்லைன்னா என்ன ஆயிரும்? பிளட்டு மேலே ஆரிகளுக்கு ஓடி போயிடும். ஆரிகளுக்கு ஓடக்கூடாது. எங்கே ஓடணும்? தமனி வெளியில் ஓடணும். ஓகேவா? தமனி வெளியில் ஓடும்பொழுது எது ஓப்பன் ஆகும்? அரைச்சந்திர வால்வு, பிறைச்சந்திர வால்வு. அவர் என்ன பண்ணும்? அவர் திறப்பார். அப்புறம் என்ன பண்ணுவார்? அவர் மூடுவார், இவர் திறப்பார். அதுதான் இந்த ஒலி உண்டாகிறது. இரண்டாவது ஒலியான டப்பு சற்று குறுகிய காலமே ஒலிக்கும். இவ்வொலியானது வென்ட்ரிகுலர் சிஸ்டோலின் முடிவில் அரைச்சந்திர வால்வுகள் மூடுவதால். ஃபஸ்ட்டு சத்தம் மூவிதழ் ஈரிதழ் வால்வுகள். ஆரிக்குலோர் வென்ட்ரிகுலோர் வால்வு இருக்குல்ல, ஈரிதழ் ரைட் சைடு மூவிதழ், லெஃப்ட் சைடு ஈரிதழ். வென்ட்ரிகுலர் சுருங்குது, கீழே உள்ள அறை சுருங்குது, மேலே பிளட்டு போகாமல் அது மூடும். அப்போ அந்த டப்பு இது ரொம்ப நேரத்துக்கு லப்பு ரொம்ப நேரத்துக்கு கேட்கும். அடுத்து என்ன ஆகுது? இதே டைமில் இது மூடும் பொழுது அதை திறக்கும். அரைச்சந்திர வால்வு திறக்கும். அப்போ தான் தமனி வழியாக என்ன ஆகும்? பிளட்டு போகும். பிளட்டு போனவுடனே என்ன பண்ணணும்? பிளட்டு ரிட்டன் வந்துடக்கூடாது, டக்குன்னு மூடணும். அடுத்தது எது விரிவடையும்? வென்ட்ரிகுலர் விரிவடையும். அப்போ டக்குன்னு மூடிடும். அப்போ வரதானே இது டப்பு. ஒன்ஸ் புரிஞ்சால் முடிஞ்சு. கேளுங்க இன்னொரு டைமா. அப்போ அந்த வார்த்தையெல்லாம் என்ன புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். இன்னொரு தடவை சொல்லுங்கள். வென்ட்ரிகல் சுருங்கும் பொழுது ஆரிக்குலோ வென்ட்ரிகல் வால்வுகள். இங்கே மூவிதழ் வால்வு இருக்கும், இங்கே ஈரிதழ் வால்வு இருக்கும். ஓகேவா? இது சுருங்குனா உள்ளே அழுத்தம் அதிகமாகுமா? அப்போ இதில் உள்ள பிளட் என்ன ஆகணும்? வெளியில் போகணும். சரியா? இப்போ இந்த வால்வு திறந்துருந்தாக்கா மேலே போயிடும். அதனால் என்ன பண்ணும்? இந்த மூவிதழ் வால்வும் ஈரிதழ் வால்வும் டப்புன்னு மூடும். எது? வென்ட்ரிகல் சுருங்கும் பொழுது. எது மூடுது? ஆரிக்குலோ வென்ட்ரிகல் வால்வு மூடும். அப்போ மூடும் பொழுது என்னது? லப் அப்படின்னு. அதே நேரத்தில் தமனிக்கு பேர் என்ன? ஆர்டரியா? ஆர்டரி. இது 2 ஆர்டரி. அதில் என்ன இருக்கும்? அரைச்சந்திர வால்வு. இது மூடும், இது ஓப்பன் ஆகும். அப்போ தான் என்ன ஆகும்? பிளட்டு இது வெளியே போகும். சரியா? இப்போ என்ன ஆகும்னா விரிவடையும். இது விரிவடையும் போது தான் என்ன ஆகும்? போன பிளட்டு ரிட்டன் வந்துடக்கூடாது. அது வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? அரைச்சந்திர வால்வு மூடும். 2ம் டப்புன்னு மூடும். அதான் டப். லப்பு, இது டப். இது ஏன் விரிவடையணும்? விரிவடைஞ்சாதான் இங்கே லோ ப்ரெஷர் ஆகும்.
அடுத்தது மேலே ஹை ப்ரெஷர் ஆகி மேலே உள்ள பிளட்டு திரும்ப கீழே வரும். ஃபிசிக்ஸ் எல்லாமே அதான் சொல்லுவேன், நம்ம உடம்பு என்னது கெமிஸ்ட்ரியும் ஃபிசிக்ஸும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிறது. உங்களுக்கு புரியுதாம்மா? அடுத்தது புரிஞ்சிருச்சாப்போ மேலகன்? வார்த்தை சிஸ்டோல்னா என்ன அர்த்தம்? மூடுதல், சுருங்குதல். மூடுதலில் சுருங்குதல். இன்னொரு என்னது விரிதலுக்கு பேர் என்னது? டயஸ்டோல். கதையை புரிஞ்சுக்கிட்டு வார்த்தையை தேடுங்க, வார்த்தை ஞாபகம் வரும். உடனேலாம் வராது, வந்துச்சுன்னா நம்ம ரோபோட்டிக் ஆயிடுவோம். மனுஷனில் புது வார்த்தையாக வேறு மொழி சொல்லா கொஞ்சம் லேட்டாகும் வாயில் நுழையவே. ரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுறாங்களா? ரத்த கொதிப்பும்பாங்க கிராமத்தெல்லாம். அந்த தமனி இருக்கு இல்லையா, அது மேலான தமனிக்குள்ளே அழுத்தம் கொடுக்கும். தமனிக்குள்ளே அழுத்தம் கொடுக்கும். ஃபோர்ஸாக போகுதில்ல, அழுத்தம் கொடுக்கும். அதனால தான் தமனியே மொத்தமாக இருக்குன்னு பார்த்துருக்கோம். அதிக அழுத்தத்தோடு போகும். தமனிகளின் வழியே ரத்தம் ஓடும்போது படிப்பாக பார்க்காதீங்க, கதையாக யோசிச்சுட்டு போய் எடுத்து பாருங்கள், ஞாபகம் வந்துடும் வார்த்தையெல்லாம். தமனிகளின் வழியே ரத்தம் ஓடும் பொழுது அத்தமனிகளின் பக்கவாட்டு சுவர், சொன்னாலியா பக்கவாட்டு சுவர் மீது ரத்தம் ஏற்படுத்தும் அழுத்தமே ரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர். இது இவ்வளோ தான் இருக்கணும்னு அர்த்தம். இல்லைனா பிளட் அதிகமான அழுத்தத்தை கொடுக்குதுனாக்கா ஏதோ பிரச்சனை அப்படின்னு அர்த்தம். அதிக வேலை செய்யும் பொழுது நார்மலாக ப்ரெஷர் அதிகமாகும், ஏன்னா ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும். இது நார்மலாக இருக்கும் பொழுதுனா என்ன அர்த்தம்? ஏதோ சம்திங் மனசை போட்டு குழப்புறீங்க, உடம்பு சரியில்லை அப்படின்னு அர்த்தம். இரத்த அழுத்தமானது தமனிகளை அதிகரித்து ஆர்ட்ரியோல்கள் மற்றும் தந்திகளின் படிப்படியாக குறைந்து பின்னர் மிக குறைவான இரத்த அழுத்தம் சிறையில் காணப்படுகிறது. தந்திகள் தான் பார்த்தோம்ல, அது தமனியில் தான் அதிகமாகும். தமனிலேருந்து இன்னும் சின்னமாக போகிறது தான் ஆர்ட்ரியோல்கள், அப்புறம் தந்திகள். தந்திக்கு போயிட்டு எங்கே போயிடுச்சு? தந்தினா சின்ன சின்னது, திரும்ப சிறைக்கு போகும். அங்கே ப்ரெஷர் லோ ப்ரெஷர் ஆகிடும். பொதுவாக இரத்த அழுத்தம் சிஸ்டோலிக் அழுத்தம், டயோலிஸ்டிக் அழுத்தம் என குறிப்பிடப்படுகிறது. சிஸ்டோலிக் அழுத்தம்னா என்ன அர்த்தம்? அது அதிகபட்சம் கம்மியாக இருக்கிறது. இதயம் சுருங்கும் பொழுது எப்படி இருக்கும்? அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதான் ஹையஸ்ட் விளைவு கம்மி விளைவுன்னு சொல்லுவாங்களே, அதாவது சிஸ்டோலிக். இதயம் சுருங்குறது. வென்ட்ரிகுலார் சிஸ்டோல் நிகழ்வின் பொழுது இடது வென்ட்ரிக்கிள் சுருங்குவதால் ரத்தம் பெருந்தமனிக்குள் மிக வேகமாக செலுத்தப்படுது. சிஸ்டோலிக்னா சுருங்குதல். சுருங்கும் பொழுது என்ன அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஃபிசிக்ஸு. இந்நிகழ்வும் போது ஏற்படும் மிகை அழுத்தம் சிஸ்டோலிக் அழுத்தம். அதிகபட்சம் எவ்வளவு இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அது இதுதான். அது டயஸ்டோலிக். வென்ட்ரிக்கல் என்ன ஆகும்? விரிவடையும். அது இடது வென்ட்ரிக்கல். அதான் எல்லா பாட்டுக்கும் போகும். வலது வென்ட்ரிக்கல் எங்கே போகும்? அழுத்தம் நுரையீரல், அங்கே டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதான் டயஸ்டோலிக். இடது வென்ட்ரிக்கலின் விரிவடைவது காரணமாக அழுத்தம் என்ன ஆகும்? குறையும். இக்குறை அழுத்தமே டயஸ்டோலிக் அழுத்தம் எனப்படும். ஆரோக்கியமான மனிதரில் ஓய்வாக உள்ள நிலையில் சிஸ்டோலிக் மற்றும் டயஸ்டோலிக் அழுத்தம் இவ்வளோ இருக்கணும். 120 mmHg. mmHgனா என்னென்னு எடுத்து பார்த்துக்கோங்க. இது ஹெச்ஜின்னா என்ன அர்த்தம்? மெர்க்குரியா? ஓகே ஓகே. எம்எம்னா மில்லிமீட்டரா? சிஸ்டோலிக். இது வந்து சிஸ்டோலிக், இது டயஸ்டோலிக். சிஸ்டோலிக் சிறுசாகிறது அப்படி நாங்கள் வச்சுக்கலாம். டயஸ்டோலிக். உடற்பயிற்சி, கவலை, உணர்ச்சி வசப்படுதல், மன அழுத்தம், உறக்கம் போன்ற நிலைகளில் இவ்வளவீடு மாறுபடும். உடற்பயிற்சி செய்யும் பொழுது மாறுபடுனா பிரச்சனை கிடையாது. உணர்ச்சி வயப்படும் பொழுது மாறுபடுறது அது நார்மல், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கவலை, மன அழுத்தம் இருக்குல்ல, அதுதான் வந்து நோய். நோய்னா என்ன அர்த்தம்? கிருமினால் வர்றது கிடையாது. அதோட என்ன சொல்லுவாங்க? டிஸார்டர். டிஸார்டர்னு சொல்லுவாங்க. அது ஒரு வேலையை செய்யாமல் நிற்கிது அல்லது அதிகமாக செய்யுது அப்படின்னு அர்த்தம். அதோட குறைஞ்சாலும் லோ ப்ரெஷர். தொடர்ந்து அல்லது அடிக்கடி இரத்த அழுத்தம் அதிகரித்தல், ஹைப்பர் டென்ஷன், உயர் ரத்த அழுத்தம். ஹைப்பர்னா உயர் அப்படின்னு அர்த்தம். எங்கே இருந்தாலும் ஹைப்பர், ஹைப்பர் சோனிக் அந்த மாதிரி. சரியா? அப்படின்னா அர்த்தம் உயர்னு அர்த்தம்.
ஹைப்பர் டென்ஷன். ஹைப்பர் டென்ஷன் அதிகரிப்பதன் மூலம் இதய நோய்கள், ஹார்ட்லாம் வீக் ஆயிரும். பக்கவாதம். பக்கவாதம்னா மூளையில் வந்து பிளட்டு கவுன்ஸ் கசிஞ்சிரும் மூளையில். சரியா? ரைட்டு கை லெஃப்ட் கால், லெஃப்ட் கை ரைட்டு கால், இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல மூளையில் வேலை செய்யும். ஒவ்வொரு பாட்டு வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவோம். அங்கேருந்து ஆர்டர் வரும். சரியா? இப்போ ரைட்டு கை லெஃப்ட் காலம் ஃபங்க்ஷன் பண்ணுதில்ல மூளை எந்த இடத்துலேருந்து ஆர்டர் கொடுக்குறாங்களோ அங்கே ரத்தம் கசிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ரைட்டு கை லெஃப்ட் காலுக்கு அங்கேருந்து ஆர்டர் வராது. அதான் பக்கவாதம். அதேமாதிரி லெஃப்ட் கை வரும், வாய் கோணிக்கும். அதே மாதிரி எதனால்? ஹை ப்ரெஷர்னால் பிளட்டு மூளையில் கசிகிறது. குறைவான இரத்த அழுத்த நிலை ஹைப்போ டென்ஷன். ஹைப்பர் ஹைப்போ. ஹைப்போனா கம்மி, குறை இரத்த அழுத்தம். இது ரொம்ப டேஞ்சரு. ரெண்டுமே டேஞ்சர் தான். ஸ்டெத்தஸ்கோப் எதுக்கு யூஸ் ஆகுது? இதுவா ஸ்டெத்தஸ்கோப்பு? என்னது? பிபி கண்டுபிடிக்கிறது. இதில் என்ன ஆடி இருக்கு? புலியாடி. ஸ்டெத்தஸ்கோப். மனித உடலின் உள்ளுறுப்புகள் ஏற்படுத்தும் ஒலிகளை கண்டறிய ஸ்டெத்தஸ்கோப் பயன்படுகிறது. ஒரு சத்தம் போய் பட்டு நிறைய இடத்துல பட்டு ஒரு இடத்துல குமிக்கும் பொழுது, ஒரு சத்தம் தான் நிறைய இடத்துல போய் படும், பட்டு ஒரு இடத்துல குமிக்கும். இதயத்திலேருந்து வர்றது ஒரு சத்தம், அது நிறைய இடங்களில் போய் பட்டு ஒரு இடத்துல குமிக்கும் பொழுது நிறைய சத்தமாக மாறிடும். அப்போ நல்லா கேட்கும் காதல் வச்சு. இப்போ காதலை வச்சு கேட்டிருக்கீங்களா? அது உசுனெலாம் ஊதி பாருங்கள், காதே ஆமாம் ஜவ்வே கிளிகிற மாதிரி இருக்கும் சத்தம். மார்பு பகுதியில் வச்சு இதயத்தின் ஒலியினை கேட்டறியலாம். இது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சிக்கல் உள்ளதை தெரிந்து கொண்டு நோய்களை அடையாளம் கண்டறிய உதவும் சாதனம். நவீன மின்னணு ஸ்டெத்தஸ்கோப் மிகவும் துல்லியமானதாகும். மின்னணு ஸ்டெத்தஸ்கோப் இருக்கா என்ன? டிஜிட்டல் எங்கே? அந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. சரி, ஸ்பிக்மோ மானோமீட்டர். ஸ்பிக்மோ மானோமீட்டர் எது? பிபி கண்டறியறதுக்கானது. இரத்த அழுத்தத்தை கண்டறிய உதவும் மருத்துவ உபகரணம் தானது ஸ்பிக்மோ மானோமீட்டர். இக்கருவியை கொண்டு ஒரு மனிதனின் மேற்கர தமனியின் அழுத்தம், மேற்கரம் கையோட மேற்பு அங்கே தானே அளப்பாங்க, அழுத்தம் அவர் ஓய்வாக உள்ள நிலையில் அளவிடப்படுகிறது. மேலும் இக்கருவி இரத்த ஓட்டத்தின் நிலையையும் இதய செயல்பாடையும் கண்டறிய உதவுகிறது. இந்த பிபியை வச்சே நம்ம ஹார்ட் எப்படி இருக்குது, எப்படி பிபி எப்படி இருக்குது எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. குறைந்த மற்றும் உயர் இரத்த அழுத்தத்தின் நிலையை கண்டறிய உதவுகிறது. மேனோமெட்ரிக் மற்றும் நவீன எண்ணியல் வகையிலான உபகரணங்கள் இரத்த அழுத்தத்தினை அளக்க உதவும் சாதனங்களாகும். மேனோமெட்ரிக்கு நவீன எண்ணியல், இது நவீன. இரத்த வகைகள், இரத்த வகையை பற்றி நாளைக்கு பார்ப்போம். போதும், இன்னைக்கு போதும்.